அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய பேரருளால் அவனுடைய மார்க்கத்தை அதன் தூய்மையான வடிவத்திலே அறிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரே நோக்கத்திலே நாம் எல்லாம் இங்கே திரளாக குழுமியிருக்கோம். இந்த நிகழ்ச்சியிலே இறை நம்பிக்கையாளர்களே என்ற ஒரு தலைப்பை எனக்கு தந்திருக்கிறார்கள். ஒரு மனிதன் மறுமையிலே வெற்றி பெற வேண்டுமானால் இறை நம்பிக்கைதான் அதற்கு துணை செய்யும், அது சரியாக இருந்தால்தான் வெற்றி பெற முடியும் என்பதையும், நம்முடைய சமுதாயத்திலே இறை நம்பிக்கை இருப்பதாக சொல்லிக்கொண்டு அதற்கு மாற்றமாக நடக்கக்கூடிய செயல்களையும் நீங்கள் எடுத்து விளக்க வேண்டும், இதுதான் இந்த தலைப்புடைய நோக்கம் என்று சொன்னார்கள். அந்த அடிப்படையில் இந்த தலைப்பிலே நாம் செல்லவிருக்கிறோம். பொதுவாக நம்முடைய சமுதாயத்தில், தமிழகத்தில் இருக்கிற நம்முடைய சமுதாயத்தில் எடுத்துக்கொண்டால், இஸ்லாம் என்ற பெயரிலே பலவிதமான கொள்கைகளை கடைபிடித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு சாராரும் தாங்கள் கடைபிடிப்பதுதான் சரியான மார்க்கம் என்றும் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அத்தனை பேரிடத்தில் நீங்கள் கேட்டாலும் அக்கொள்கை என்னவென்று, உங்களுடைய மார்க்கத்தினுடைய கொள்கை என்ன என்று கேட்டீர்களேயானால் எல்லோரும் ஒரே பதிலைத்தான் சொல்வார்கள். இப்ப ஒரு சகோதரர் இஸ்லாத்தை இங்கே ஏற்றுக்கொண்டார். ஏற்றுக்கொள்ளும் பொழுது நம்ம என்ன சொல்லிக் கொடுக்கிறோம்? லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்பதை அவர் புரிந்து நம்பி ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் இந்த இடத்தில் அவரை சொல்லி அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். இஸ்லாத்தின் பெயரால் இருக்கிற எந்த ஒரு இயக்கத்தில் கொண்டு போய் நீங்கள் இஸ்லாத்தில் சேர சொன்னாலும் இதைத்தான் சொல்லிக் கொடுப்பாங்க. ஒரு இஸ்லாத்தை சேர்வதற்காக நம்ம என்ன சொல்லிக் கொடுக்கிறோமோ, எதை சொன்னால் அவர் இஸ்லாத்தில் நுழைந்து விடுகிறார் என்று நினைக்கிறோமோ, இதைத்தான் ஷாபி மதுஹபிலையும் சொல்வார்கள், ஹனபி மதுஹபிலும் சொல்வார்கள், வேற மதுஹப் இங்க இல்ல இருந்தால் அவர்களும் சொல்வார்கள், தப்லீக்ல சொல்வார்கள், ஜமாத் இஸ்லாமியில சொல்வார்கள், பல இஸ்லாமிய அரசியல் கட்சிகள் இருக்கிறத அவங்கள்ட்ட கேட்டா கூட இதைத்தான் சொல்வார்கள். அப்போ ஒருவன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு எதை நம்ப வேண்டுமோ அந்த விஷயத்தில் நமக்குள்ள எந்த கருத்து வேறுபாடும் கிடையாது. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்திற்கும் உலகத்தில் இருக்கிற எல்லா முஸ்லிம்களுக்குமே இதேதான் கொள்கை. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ், இதை ஏற்றுக்கொண்டால் தான் ஒரு முஸ்லிமாக இருக்க முடியும். இதுதான் எங்கள் அனைவருக்குமே அடிப்படை கொள்கை என்று நம்ம எல்லோருமே சொல்கிறோம். அப்ப எல்லோருக்குமே இந்த லா இலாஹ இல்லல்லாஹு என்பதும் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்பதும் தான் அடிப்படை கொள்கையாக இருந்தால் ஏன் நமக்கு இடையில் விவகாரம், நமக்கு இடையில ஏன் சண்டை, நமக்கு இடையில எதனால் கருத்து வேறுபாடு? கொள்கை ஒன்னாக இருக்கும் பொழுது கருத்து வேறுபாடுக்கு வழி இருக்கக்கூடாது. அப்ப எதனால் இப்படி நமக்கு மத்தியில் கருத்து வேறுபாடு வருது? இந்த லா இலாஹ இல்லல்லாஹு முஹம்மது ரசூலுல்லாஹ் என்பதை வாயளவில் சொல்லுகிற அளவுக்கு மனசளவில் ஏற்கவில்லை. இங்கேதான் கருத்து வேறுபாடு வருகிறது. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்திற்கும் இந்த ஜமாத்திற்கு அப்பால் இருக்கக்கூடிய மற்ற அனைத்து இயக்கங்களுக்கு மத்தியில் உள்ள வேறுபாடு என்னவென்று சொன்னால், லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதை முழுமையாக நீங்கள் நம்புங்கள், முஹம்மது ரசூலுல்லாஹ் என்பதை நீங்கள் பரிபூர்ணமாக நம்புங்கள். அப்படி நம்பாவிட்டால் அது சரியான இஸ்லாம் இல்லை என்று நாம சொல்லுகிறோம். இந்த விஷயத்தில் அவர்கள் மறுக்கிற காரணத்தினால்தான் முழுமையா நம்ப மாட்டோம், ஒரு அளவுக்கு தான் நம்புவோம், பாதியத்தான் நம்புவோம், சில விஷயத்துக்கு தான் நம்புவோம் என்று இந்த லா இலாஹ இல்லல்லாஹு முஹம்மது ரசூலுல்லாஹ் என்பதை கூறு போட்டிருக்கிற காரணத்தினாலதான் அவங்களுக்கு நம்மளுக்கு மத்தியில பலவிதமான கருத்து வேறுபாடுகள் வருகிறது. இப்ப நம்புறதா இருந்தா எப்படி? நீங்கள் புரிந்து கொள்வதற்காக சில உதாரணங்களை நீங்கள் பார்க்கலாம். ஒருவனுக்கு தந்தை இருக்கிறார், தாய் இருக்கிறார்கள். இவன் என்ன செய்கிறான்? தாயை கவனிக்க மாட்டேன் என்கிறான், தந்தையை கவனிக்க மாட்டேன் என்கிறான். தாய் தந்தையர்கள் சொல்லக்கூடிய நல்ல விஷயங்களுக்கு கட்டுப்பட மறுக்கிறான். அவங்கள தள்ளாத வயசுல அவங்களுக்கு செய்யற கடமைகளை எல்லாம் செய்வதற்கு மறுக்கிறான்.
மறுத்து விட்டு யாரா உன்னுடைய தாய் தந்தைன்னு கேட்டா இவங்க தான் சொல்றான். இப்ப இவன் தாய் தந்தை ஏத்துக்கொண்டான்னு சொல்ல இயலுமா? உன் தாய் தந்தை யார் என்று கேட்டால் பள்ளிக்கூடத்தில் கேட்டா எங்க பாப்பா பேர் இதுதான் சொல்றான், எங்க அம்மா பேர் இதுதான் என்று சொல்றான். அம்மாவை அம்மாவா நடத்தினானா, தந்தையை தந்தையா நடத்தினானா என்றால் இல்ல. அப்ப நான் தான் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லிட்டேனே என்று சொல்கிறார்கள். லா இலாஹ இல்லல்லாஹ்வுக்கு எதிராக வாழ்க்கை அமைத்துக் கொண்டிருக்கிறார்கள். முகமது ரசூலுல்லாஹ் என்று சொல்கிறார்கள். வாழ்க்கை அதுக்கு நேர் மாத்தமாக இருக்கிறது. இதுதான் வேறுபாடு. ஒரு கணவன் மனைவி இருக்கிறார்கள். ஒரு கணவன் என்ன செய்கிறான், நீதான் என் மனைவி என்று சொல்கிறான், மேடை போட்டு பேசுகிறான், ஊரறிய சொல்லிக் கொண்டே இருக்கிறான், இவதான் என் பொண்டாட்டிக்கிறான், சோறு கொடுக்க மாட்டேங்கிறான், வீட்டுக்கு வர மாட்டேங்கிறான், இன்னும் கொஞ்சம் மேல போய் பப்பாட்டி வச்சு வாழ்ந்து கொண்டிருக்கிறான், அவ பிள்ளைகளை கவனிக்க மாட்டேங்கிறான். இவன் மனைவி ஏற்றுக்கொண்டான்னு சொல்ல முடியுமா? பேரளவுக்கு ஏற்றுக்கொண்டான்னு சொல்ல முடியுமே தவிர மனைவியை மனைவியாக அவன் ஏற்றுக்கொள்ளவில்லை, மனைவியை மனைவியாக நடத்தவில்லை என்று நம்ம சொல்லுவோம். உலகமெல்லாம் சேர்ந்து திட்டுவோம், ஏண்டா மனைவி என்று ஒருத்தி ஏற்றுக்கொண்டு அவளுக்கு செய்யற கடமை ஏன் செய்யல கேட்போமா இல்லையா? ஒரு கணவன் இருக்கிறான், ஒரு மனைவி இருக்கிறா, இவர் தான் என் கணவன் கேட்கும் பொழுது சொல்கிறாள். ஆனா கணவனுடைய எந்த சொல்லையும் கேட்கறது கிடையாது. கணவனுக்கு பிடிக்காதவங்களை எல்லாம் வீட்டுக்குள்ள வர வச்சு பேசிக் கொண்டிருப்பது, மற்ற ஆட்களோட போய் பழகி கொண்டிருப்பது, ஊர் சுத்துவது, இதை செய்கிறாள். உன் புருஷன் யார் மாட்டா இவர் தாங்கிறான். இன்னொருத்தன் தோல்ல கைய போட்டுக்கிட்டு உன் புருஷன் யாரு, இவர் தான் புருஷன், புருஷனை ஏத்துக்கிட்டால் ஆயிடுவாளா? புருஷனை ஏற்றுக்கொள்வதாக இருந்தால் புருஷனாக ஏற்றுக்கொள்ள வேண்டும், மனைவி ஏற்றுக்கொள்வதாக இருந்தால் மனைவியாக ஏற்றுக்கொள்ள வேண்டும், நம்ப வேண்டும். தாயை தந்தையை ஏற்றுக்கொள்வதாக இருந்தால் தாயாக தந்தையாக ஏற்றுக்கொள்ள வேண்டுமே தவிர வாயால ஏற்றுக்கொள்வதால் மாத்திரம் அவன் ஏற்றுக்கொண்டான் என்று நம்ம சொல்லவே மாட்டோம், ஒத்துக்கொள்ளவே மாட்டோம். இந்த பொம்பளைய கணவனை ஏற்றுக்கொண்ட பொம்பளை யாராவது சொல்லுவாங்களா? இந்த ஆம்பளை பொண்டாட்டியை ஏற்றுக்கொண்ட ஆம்பளை யாராவது உலகத்தில் சொல்லுவாங்களா? இப்ப நம்ம லா இலாஹ இல்லல்லாஹ்வில் மாத்திரம் எப்படி நடக்கிறோம்? வணக்கத்திற்கு உரியவன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை அர்த்தம். லா இலாஹ இல்லல்லாஹ்வுக்கு என்ன அர்த்தம்? வணக்கத்திற்கு சொந்தக்காரன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை. இது என்ன பெரிய வியாக்கியானமா செய்யணும்? அல்லாஹ்வை தவிர ஒருத்தரை வணங்கக்கூடாது இதான் அர்த்தம். நாங்கள் வணங்குவதாக இருந்தால், வழிபாடு நடத்துவதாக இருந்தால் அல்லாஹ்வுக்கு தான் செய்வோம், வேற யாருக்கும் செய்ய மாட்டோம். ரெண்டு மெசேஜ் அதுல இருக்குது. ஒன்னு அல்லாஹ் வணங்குவோம், ரெண்டாவது வேற யாரும் வணங்க மாட்டோம். அப்ப அல்லாஹ்வை நம்ம வணங்க வேண்டும், வேற யாரையும் வணங்காமல் இருக்க வேண்டும். இந்த ரெண்டையும் செஞ்சாதான் அவன் லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதை ஏற்றுக்கொண்டான் என்று அர்த்தமாகும். எத்தனை முஸ்லிம்கள் அல்லாஹ் வணங்குறார்கள்? வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லைங்கிறான். எப்படி நீ வணங்குன? தொழுகை எங்கடா, நோன்பு எங்கடா, ஹஜ்ஜி எங்கடா, ஜக்காத் எங்கடா, இன்னும் எவ்வளவோ வணக்கங்கள் இந்த மார்க்கத்தில் சொல்லித் தரப்பட்டிருக்கிறது, அதெல்லாம் எங்க? நாங்கள் லா இலாஹ சொல்லிட்டோமே. அப்ப லா இலாஹ அல்லாஹ்வை நம்புறான். எப்படி நம்புறான்? அல்லாஹ்வை நான் சொன்ன உதாரணத்திலே உள்ள பிள்ளைகள் தந்தையை நம்புனது போல, அந்த மனைவிமார்கள் கணவனை நம்புவது போல, இந்த கணவன்மார்கள் மனைவியை நம்புவது போல அல்லாஹ்வை நம்புறானே தவிர வணக்கத்துக்குரியவன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை என்று சொல்லி வணங்காமல் இருந்தானேயானால் அவன் அந்த நம்பிக்கையில் என்ன செய்கிறான்? தவறிழைக்கிறான், பொய் சொல்லுகிறான். லா இலாஹ இல்லல்லாஹ் என்பது உள்ளத்துக்குள்ள இல்ல, நாக்குல தான் இருக்குது. உள்ளத்துல இருந்தா அதனுடைய ரிசல்ட் வரும்லங்க. ஒரு பொருள் ஆழமா உள்ளத்துல பதியுமையானால், ஒரு நிலத்தடியில மண்ணுக்கு இடையில ஒரு விதையை நீங்கள் புதைத்து தண்ணீர் ஊற்றினீர்களே ஆனால் அது வளருமா இல்லையா? வளர்ந்து அதுக்கேற்ற கனிகளை தருமா இல்லையா? அப்ப உள்ளத்துல லா இலாஹ இல்லல்லாஹ் என்பது உள்ள போய்விட்டது என்று சொன்னால் ஒரு மரம் வளரணும், அந்த மரம் வளர்ந்து நிறைய அதனுடைய கனிகளை தர வேணும். அல்லாஹ் அப்படி சொல்லி காட்டுகிறான், மசலு கலிமத்தின் தையிபத்தின் ஷஜரத்தின் தையிபா. நல்ல கொள்கைக்கு உதாரணம் ஒரு நல்ல மரம். அல்லாஹ்வே நல்ல கொள்கை என்ன உதாரணம் சொல்றான்? வாயினால சொல்லி ஏமாத்த நினைக்காத. நல்ல கொள்கையை நான் உதாரணம் காட்டுகிறேன். ஒரு நல்ல மரம், நல்ல மரம் என்ன செய்யும்? அஸ்லுஹா சாபித்துன் வ ஃபரவுஹா ஃபிஸ்ஸமா. அதனுடைய வேர்பாகம் அடிபாகம் ஆழமாக பதிந்திருக்கும், அதனுடைய மேற்பரப்புகளோ வானலாக உயர்ந்திருக்கும். தூத்தி உக்குலஹா குல்லஹீனின்,
எல்லா நேரங்களிலும் அதிலிருந்து கனிகள் கிடைத்துக் கொண்டே இருக்கும். நல்ல மரமாக இருக்குமே ஆனால் நல்ல வேர் பிடித்து உள்ள உட்கார்ந்து இருக்க வேண்டும். அது வளர்ந்து பெரிதாக வானலாக வளர்ந்திருக்க வேண்டும். அதுல கிடைக்க வேண்டிய கனிகள் எல்லாம் கிடைத்துக் கொண்டு இருக்க வேண்டும். இப்படித்தான் நல்ல கொள்கைக்கு உதாரணம். அல்லாஹ் சொல்லி காட்டுற நல்ல கொள்கைன்னா நாக்குனால லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொன்ன உடனே நல்ல கொள்கை இல்ல, அதை நீ ஏற்றுக்கொண்டாய் என்று அர்த்தம் இல்லை. நல்ல கொள்கை என்று நீ மனசுல ஏற்றுக்கொண்டால் அது ஆழமாக வேர் பிடிக்கணும், பிறகு வானலாக உயர்ந்து வளரணும். அதிலிருந்து கனிகள் என்ன செய்யணும், மக்களுக்கு பயன்படக்கூடிய வகையில வெளியே தெரியும் வகையில நிறைய கனிகள் கிடைத்துக் கொண்டே இருக்க வேண்டும். என்ன கனி கிடைக்கிறது? லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லிக் கொண்டவனுடைய வாழ்க்கையில் என்ன கனி கிடைக்கிறது? லா இலாஹ இல்லல்லாஹ் இல்ல, வணக்கமே இல்ல. என்ன கனி கிடைக்கிறது? தண்ணி அடிக்கணும், அதுதான் கனி. லா இலாஹ இல்லல்லாஹ் என்பது உள்ளத்தில் பதிந்திருந்தால் அதிலிருந்து தண்ணி அடிக்கக்கூடிய, போதையில ஆளக்கூடிய, புகை பிடிக்கக்கூடிய, வரதட்சணை வாங்கக்கூடிய, வட்டி வாங்கக்கூடிய, விபச்சாரத்தில் ஈடுபடக்கூடிய இதெல்லாம் உற்பத்தி ஆகுமா? நல்ல மரத்தில் கெட்ட கனிகள் காய்க்குமா? அப்ப நம்ம இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதை வணக்கத்திற்குரியவன் யாரும் இல்லை என்று வாய் சொல்கிறது. ஏமாத்தாதீர்கள். அல்லாஹ் உள்ளத்தை பார்ப்பவனாக இருக்கிறான். உலகத்துக்கு வாய் போதும். உலகத்தில் ஒரு விஷயத்தை ஒத்துக்கொள்வதாக இருந்தால் வாயினாலதான் கேட்பான். நம்ம பொய் சொல்றோமா அவனுக்கு தெரியாது, பொய் சாட்சியா நெஜா தெரியாது. இவன் தான் கொலை செஞ்சான், நாங்க பார்த்தோம் அப்படின்னா ஏத்துக்குருவான். இது மனுஷன். அல்லாஹ் ஏத்துக்குருவானா? அல்லாஹ் வெறுமனே நாவால் வர்ற வார்த்தையை வைத்து தீர்ப்பளிக்க கூடியவனா? நீங்கள் பள்ளிக்கூடத்தில் பரீட்சை எழுதுனீங்க, காப்பி அடிச்சா கூட பாஸ்போர்ட் விட்டுருவான் கண்டுபிடிக்கலன்னா. நீ படிச்சியா, நீ நிஜமா நீ தான் எழுதுனியா, அடுத்தவனது காப்பியா பிட்டடிச்சியா இவனுக்கு தெரியாது, படிச்சவனுக்கு. அப்ப உள்ளத்தையும் பார்க்கக்கூடிய ரப்புல் ஆலமீனை ஏற்றுக்கொள்வதாக இருந்தால் உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ளணுமா இல்லையா? அப்ப இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதுல அனைவரும் பொய் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அப்ப மனிதர்களை ஏமாற்றுவது போல அல்லாஹ்வும் ஏமாற்றலாம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோம். நாமெல்லாம் முஸ்லிம் லிஸ்ட்ல வந்து விட்டோமே, முஸ்லிம் ஜமாத்தில் சேர்ந்து விட்டோமே, முஸ்லிம்களுடைய பட்டியலில் இடம் பெற்று விட்டோமே, பெயரும் முஸ்லிமாக இருக்கிறது. இதை பார்த்து மனுஷன் ஏமாறுற மாதிரி அல்லாஹ்வும் ஏமாறுவானா மறுமையில? வாங்க அப்துல் கார பேர் போங்க உள்ள, ராமசாமி போங்க. அல்லாஹ் இப்படிதான் தீர்ப்பளிக்கிறவனா? அப்ப நம்ம எது அல்லாஹ்வை தப்பா வழங்குறோம் பாருங்களேன். அப்போ லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதுல வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை என்று சொல்வதில் வணக்கத்தை நம்ம செய்யற மாதிரி தெரியல. சரி, வேற யாரையும் வணங்காம இருக்கணுமா இல்லையா? அதே அல்லாஹ் வணங்கவும் செய்யணும், அதையும் ஒழுங்கா செய்ய மாட்டேங்கிறான். அல்லாஹ் வணங்காம கல்ல வணங்குறான், மரத்தை வணங்குறான், செத்து போன ஆட்களை வணங்குறான், உசுரோட உள்ள ஆட்களை வணங்குறான், பெற்றோரை வணங்குறான், புருஷனை வணங்குறான். அப்ப மனிதன் என்று சொல்லிக்கொண்டு நம்ம என்ன செய்யறோம்? நம்மை போன்ற மனிதர்களை வணங்குகிறார்கள், நம்மை விட தாழ்ந்த செத்தவர்களை வணங்குகிறார்கள், அதை விட தாழ்ந்த கற்களையும் மண்களையும் மரங்களையும் வணங்கி கொண்டிருக்கிற காட்சியை பார்க்கிறோம். அப்ப அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை என்று நீ சொன்னால், வணங்கக்கூடாது என்று சொன்னால் தர்காக்கள் இருக்குமா? அதான சண்டை. உனக்கு எனக்குள்ள சண்டை என்ன? அவுளியாக்கு எங்களுக்கு பங்காளி, அவரு எங்களுக்கு சொத்து தரலையா? ஏதோ விவகாரம் அவருக்கு தர்கா இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் நாங்கள் ஏத்துக்கிட்டு இருக்கிறோமா? நீ யாரை வணங்குறீ, அவர் யாருன்னு எங்களுக்கு தெரியாது. அவருக்கு எங்களுக்கு எந்த விவகாரமும் கிடையாது. எங்க குடும்பத்துக்கு அவர் குடும்பத்துக்கு எந்த பஞ்சாயத்தும் கிடையாது. அவர் யாரா இருந்தாலும் எங்களுக்கு அந்த கவலையும் கிடையாது. எதுக்காக நாங்க வேணாங்கிறோம்? நம்ம என்ன உறுதிமொழி கொடுத்து இஸ்லாத்தில் சேர்ந்தோம்? லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற ஒரு உறுதிமொழியை கொடுத்து இஸ்லாத்தில் சேர்ந்தோம். அப்ப அல்லாஹ்வை தவிர யாரையும் வணங்கக்கூடாது என்று ஒரு உறுதிமொழியை கொடுத்து விட்டு நான் யாரை வேண்டாலும் வணங்குவேன் அப்படின்னு சொல்லி இறந்து போனவர்களை நீங்கள் வணங்கினால், அல்லது மகான்கள் என்று நீங்களாக நினைத்துக் கொண்டிருக்கக்கூடியவர்களை வணங்கினீர்களே, ஆனால் அது தவறா இல்லையா? அதை நம்ம சொல்றோம், அதை வணங்குறவங்க எதிர்க்கிறாங்க. விவகாரம் தான் என்னென்ன மாதிரிலாம் விவகாரம் வருதுன்னு பாருங்க. அல்லாஹ்வை தவிர யார் எங்களை எதிர்க்கிறா? தர்காவை வழிபடக்கூடியவர்கள் எதிர்க்கிறார்கள். எதற்கு எதிர்க்கிறார்கள்? லா இலாஹ இல்லல்லாஹ் படி நடரான்னு சொல்லுவதா இருக்கிறார், வேற ஒண்ணும் கிடையாது. இரக்க குணம் கொண்டோரே, அஸ்ஸலாமு அலைக்கும். தாய் தந்தையை இழந்த அனாதை சிறுவர்களையும், தாய் தந்தை இருந்தும் வறுமையில் வாடும் சிறுவர்களையும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் அன்புள்ளத்தோடு அரவணைத்து வருகிறது. கும்பகோணம் சுவாமிமலையில் அர் ரஹ்மான் சிறுவர் ஆதரவு இல்லம் விசாலமான கட்டிடத்தில் அனைத்து வசதிகளுடன் இயங்கி வருகிறது. உணவு, உறைவிடம், உடை அனைத்தும் முற்றிலும் இலவசமாக வழங்கப்படுகிறது.
அனாதையை ஆதரிப்பவரும் நானும் சொர்க்கத்தில் இணைந்திருப்போம் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள். எனவே எங்களோடு சேர்ந்து நீங்களும் இவர்களுக்கு ஆதரவு கரம் நீட்ட உங்களது ஜகாத் மற்றும் நன்கொடைகளை தாராளமாக தந்து உதவுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் வங்கி கணக்கு எண் 7882748827 இந்தியன் வங்கி மண்ணடி கிளை என்ற பெயரில் எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் மாநில தலைமையகம் 30 அரண்மனைக்காரன் தெரு மண்ணடி சென்னை 1. நாங்க என்ன அவுளியா திட்டோமா? அவர் அவுளியாவா இருந்த எனக்கு என்ன, அவுளியாவில் நமக்கு என்னப்பா? நமக்கு அல்லாஹ் வணங்கணும், நம்ம எல்லாரும் அவுளியாவா ஆகணும். அல்லாஹ் வணங்குனியாண்டு அல்லாஹ் கேட்பானே தவிர இந்த செத்து போனால வணங்குனியாண்டு அல்லாஹ் கேட்க மாட்டான். இவர் அவுளியான்னு நீ கண்டுபிடிச்சியான்னு கேட்க மாட்டான். நமக்கு தேவையற்ற ஒரு நம்ம வேலையை நம்ம பார்த்துக் கொள்ள வேண்டும் என்றுதான் தௌஹீத் ஜமாத் பிரச்சாரம் செய்கிறது. இதை எதிர்க்கிறார்கள் யாரு? இந்த தர்கா வழிபாட்டிலே மூழ்கி இருக்கக்கூடியவர்கள் வந்து கொந்தளிச்சு போய் என்ன செய்யறான், இவங்க புது கொள்கை கொண்டு வந்துட்டோம். இது புது கொள்கையா? லா இலாஹ இல்லல்லாஹ்வுல இது இருக்கிற கொள்கையா? இதை தெரிஞ்சுக்கிற பெரிய ஆராய்ச்சி வேணுமா? வணக்கத்துக்குரிய அல்லாஹ் தவிர யாரும் இல்லை. அப்புறம் வணங்கணுமே, துவா செஞ்ச வணக்கம் தானே, சைதா செஞ்ச வணக்கம் தானே, பிரார்த்தனை செய்தால் வணக்கம், துவா தானங்க வணக்கம். வணக்கத்துல பெரிய வணக்கம் எது? அத்வா ஹுவல் இபாதா, துவா தான் வணக்கம். அப்ப துவா தான் வணக்கம் என்று இருக்கும் பொழுது செத்து போன ஆட்கள்கிட்ட போய் நீ துவா செஞ்சால், அல்ல உசுரோட இருக்கிற ஒருத்தன் போய் நீ துவா செய்வாயானால் அப்ப நீ அவர் வணங்கிட்டு அர்த்தம். அங்க சஜிதா செய்தால் வணங்கி விட்டு அர்த்தம். கூனி குறுகி கும்பிடு போட்டு நின்றால் வணங்கி விட்டதான அர்த்தம். அல்லாஹ்வுக்கு மட்டும் தான் நிக்கணும். அப்படி அப்ப இதையெல்லாம் செய்யாதீங்கப்பான்னு நம்ம சொல்லும் பொழுது அவங்க எதிர்க்கிறார்கள் என்று சொன்னால் காரணம் என்ன? லா இலாஹ இல்லல்லாஹ் உள்ளத்துல வரலை என்பதுதான் காரணமே தவிர வேற ஒண்ணும் கிடையாது. லா இலாஹ கரெக்டா போச்சுன்னா ஏத்துக்கொண்ட மக்கள் நீங்க வந்துட்டாங்க. எதனால இது வெற்றி பெற முடிஞ்சு? நாங்களா ஒரு புது மார்க்கத்தை உண்டாக்கி நாங்களா மக்கள்கிட்ட சொன்னிட்டு வைங்க, ஒத்து வந்திருப்பானா? நாங்க அந்த 10 பேர் தான் இருந்திருப்போம். எதனால இன்னைக்கு தௌஹீத் ஜமாத் வளர்ந்திருக்கின்ற கொள்கையின்பால் மக்கள் ஏன் ஈர்க்கப்பட்டிருக்கிறார்கள் என்று கேட்டால் அல்லாஹ்விடமிருந்து வந்ததை எடுத்து சொல்றோம். அல்லாஹ்வுடைய சப்போர்ட் இருக்கிறது, அல்லாஹ்வுடைய அருள் இருக்கிறது, அல்லாஹ்வுடைய தூதருடைய கொள்கையை சொல்றோம். நாங்க ஒரு புது மார்க்கத்தை உண்டாக்கி இருந்தோம்னு வைங்க, அல்லாஹ் வந்து இருந்த இடம் தெரியாமல் எங்களை அழித்திருப்பான். இந்த தௌஹீத் ஜமாத் இப்படி வளர்ச்சியை தந்தே இருக்க மாட்டான். அப்ப நம்ம லா இலாஹ இல்லல்லாஹ்ங்கற அந்த பேஸை விட்டு விலகி இருக்கிறார்கள் என்பதை நம்ம புரியும் விதமாக எடுத்து சொல்லும் பொழுது மக்கள் ஈர்க்கப்பட்டு வருகிறார்களே தவிர புது மார்க்கம் சொன்னதுக்காக யாரும் வந்து விடவில்லை. இது புது மார்க்கமும் இல்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்த மார்க்கத்துல தர்காங்கிற கான்செப்டுக்கு இடம் கிடையாது. இன்னும் சொல்ல போனா தர்காங்கிற வார்த்தையாச்சு அரபி வார்த்தையா? இஸ்லாத்துல உள்ளதா இருந்தா அதனுடைய சொல்லுல அரபிலான இருக்கணும். இஸ்லாத்துல உள்ளதா இருக்குமே, ஆனால் அதுக்குரிய வார்த்தைகள் எதுல இருக்கணும்? அரபு மொழியில் இருக்கணும். அதான்ங்கிறாங்க, தமிழ்ல பாங்குன்னு சொல்லி கொண்டாலும் அரபியில் அதுக்கு வார்த்தை இருக்கும். இருக்குமா இல்லையா? அந்த மாதிரி தொழுகை நோன்பு எல்லாத்துக்கும் அரபியில சொல்லு இருக்கிறது. அரபியில இந்த மார்க்கத்தில் பேர் வைக்கப்பட்டு இருக்கும். ஏன்னா அரபியில அந்த குர்ஆன் இறங்குனது. அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு அரபி தான் தெரியும். இப்ப தர்காங்கிற என்ன பாஷை? அது அரபு மொழியில் இருக்கா? தர்கான்னு ஒரு சொல்லு இருக்கா? அது பார்சி பாஷை. ஷியாக்கள் வாழ்றான் பாருங்க, ஈரானு, அவன் பாஷை. அவன் பாஷையில தான் தர்காண்டா செத்து போனவனுக்கு கெட்ட கோயில் அர்த்தம். அப்ப செத்து போன ஆளுகளுக்கு கட்டுற கோயில தர்காண்டு வச்சிருக்கிறானே, அந்த சொல்லே உனக்கு காட்டுகிறது இது இறக்குமதி, இது இஸ்லாத்துக்கு சம்பந்தம் இல்லாதது. எங்க இருந்தோ வந்து இஸ்லாத்துக்குள்ள நுழைஞ்ச ஒரு விஷயம், இதுக்கு இஸ்லாத்துக்கு சம்பந்தம் இல்ல என்று விளங்க வேண்டாமா? எந்த ஒரு சமாதியா இருந்தாலும் இடிச்சு தரமாட்டமாக்கிட்டு வா. மருமகனுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டளையிட்டார்கள் சொல்றாங்க. அப்ப அவ்வளவு பெரிய தடுக்கப்பட்ட ஒரு காரியம் மார்க்கம்ங்கிற பெயர்களால் இருக்கிற காரணத்தினாலதான் நமக்கு அவங்களுக்கு பஞ்சாயத்து வருது. விவகாரம் லா இலாஹ இல்லல்லாஹ் அவ்வளவுதான். எதுல விவகாரம்? லா இலாஹ இல்லல்லாஹ் விவகாரம் இருக்குது. அடுத்து என்ன? இப்ப தர்காக்காரர்கள் எதிர்க்கிற மாதிரி மதுஹபுவாதிகள் இருக்காங்க பாருங்க, அவங்க நம்ம எதிர்ப்பாங்க. தர்காக்காரங்க எதிர்க்கிற மாதிரி நாங்க ஷாபி மதுஹபு, நாங்க ஹனபி மதுஹபு, நாங்க மாலிகி மதுஹபு, நாங்க ஹம்பலி மதுஹபு, 4 மதுஹபுல ஒண்ணுல இருந்து ஆகணும். சில பள்ளிவாசல்ல போர்டை போட்டிருக்காங்க, ராஜபாளையத்தில் கிடையாது, வேற ஊர் பள்ளிவாசல்ல இருக்கிறது. அதிகமான ஒரு பள்ளிவாசல்ல போர்டு போட்டிருக்காங்க, என்ன 4 மதுஹபை சேராத யாரும் இந்த பள்ளியில் வந்து தொழு அனுமதி இல்லை. பல ஊர்களில் போர்டு போட்டாங்க. அதுலயும் சில ஊர்களை இப்ப எடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க, கொஞ்சமா போய்விட்டது, மக்களுடைய எதிர்ப்பு வந்த பிறகு குறைந்து விட்டு தானே இருக்கிறது, பல ஊர்களில் இருக்கிறது.
அப்ப இந்த 4 மதுஹப் என்பதுதான் இஸ்லாம் என்று ஒரு சாரார் நம்புகிறார்கள். நம்ம அதை எதிர்க்கிறோம். எதுக்காண்டி எதிர்க்கிறோம்? இந்த ஹனபி இமாமுக்கு நமக்கு பஞ்சாயத்தா? ஷாஃபி இமாமுக்கு நமக்கு ஏதாவது சண்டையா? கொடுக்கல் வாங்கலா? அவர்கிட்ட கடன் வாங்கி நம்ம ஏமாத்திட்டோமா? நம்மள்ட்ட கடன் வாங்கி அவரை ஏமாத்திட்டா? அவருக்கு நமக்கு என்ன இருக்குன்னு? இந்த ஷாஃபி இமாம்னு சொல்லக்கூடிய நமக்கு ஏதாவது விவகாரம் இருக்கா? ஹனபி இமாம்ங்கிறவருக்கு நமக்கு அவர் இமாமா இருந்தா என்ன, இல்லாட்டி நமக்கு என்ன பஞ்சாயத்து? ஒண்ணும் கிடையாது. நம்ம அதை எதிர்க்கிறோம். இந்த மதுஹப்லாம் இல்லைன்னு சொல்றோம். ஏன் இல்லைங்கிறோம்? அதுக்கு இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் தான் காரணம். மதுஹப் வேணாங்கிறமே எல்லாமே லா இலாஹ அடக்கம்ங்க. தௌஹீத் ஜமாஅத் சொல்லக்கூடிய எல்லா கொள்கைகளையுமே நீங்க முழுசா குர்ஆன் ஹதீஸ்ல ஆராய்ச்சி பண்ற அறிவு இல்லாவிட்டாலும் லா இலாஹ இல்லல்லாஹுக்குள்ள உரசி பார்த்தாலேயே இது சரி தப்பு நினைக்கூடலாம். சில வணக்கங்கள் சட்டதிட்டங்களுக்கு வேண்டுமானால் நிறைய ஹதீஸ் ஆதாரங்களை தேட வேண்டியிருக்கும். கொள்கையை வழங்குவதற்கு ஒன்றும் தேவையே இல்லை. லா இலாஹ இல்லல்லாஹ் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள், முகமது ரசூலுல்லாஹ் வைத்துக் கொள்ளுங்கள். இந்த ரெண்டையும் வச்சு இந்த மதுஹப் சரியா? மதுஹபை நம்புவது லா இலாஹ இல்லல்லாஹுக்கு உகந்ததா? மதுஹபை ஏற்றுக்கொள்வது முகமது ரசூலுல்லாஹுக்கு உகந்ததா? இல்ல. எப்படி இல்லங்கிறோம்? அல்லாஹ்வை தவிர வணக்கத்திற்குரியவன் யாரும் இல்லை. லா இலாஹ இல்லல்லாஹுக்கு அர்த்தம். ரெண்டாவது பார்ட் என்ன சொல்லுது? முகமது ரசூலுல்லாஹ். முகமது அல்லாஹ்வுடைய தூதர். முகமது அல்லாஹ்வுடைய தூதர்னா என்ன அர்த்தம்? அல்லாஹ்வுக்கு எதுக்கு தூதர்? அவன் நமக்கு ஒரு செய்தியை சொல்வதாக இருந்தால் நம்மள்ட்ட தனித்தே சொல்ல மாட்டான். அல்லாஹ் நம்மள்ட்ட சொல்ல நினைக்கிறான்னு வைங்க, நம்ம கண்ணோடு வந்து சொல்லுவானா? சொல்ல மாட்டான். அல்லது மேடை போட்டு வந்து இத்தனை அல்லாஹ் பேசுகிறான் எல்லாரும் வாங்க என்று கூப்பிட்டு உங்களுக்கு அல்லாஹ் தான் சட்டம் சொல்லுவானா? சொல்ல மாட்டான். அப்ப அல்லாஹ் வந்து ஒரு செய்தியை சொல்வதாக இருந்தால் மனிதர்களிலிருந்து ஒருவரை தேர்வு செய்வான். அவருக்கு ஒரு லிமிட்டை போட்டு இந்த மக்களுக்கு நீ போய் சொல்லு, இவ்வளவு காலத்துக்கு சொல்லு என்று அல்லாஹ் அனுப்புவான். அதுல முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அனுப்பும் பொழுது உலகத்துக்கெல்லாம் போய் சொல்லு, உன்னுடைய மரணத்திற்கு பிறகு இனிமே தூதரே கிடையாது, நீ தான் கடைசி தூதரே என்று சொல்லி அவங்களை அனுப்பி வைக்கிறான். அதான் முகமது ரசூலுல்லாஹ்வுக்கு அர்த்தம். முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய தூதர் என்று சொன்னால் அல்லாஹ் நமக்கு எதை சொல்வதாக இருந்தாலும் அவர் வழியா தான் வரும். வேற யார் வழியாகவும் எந்த வழியாகவும் வரவே வராது. ரூட்டே கிடையாது. ஒரு ராஜபாளையத்திலிருந்து மதுரைக்கு போற 10 ரூட் இருக்கும்ல, அப்படி இருக்குமா இஸ்லாத்துக்கு? அல்லாஹ்ட்ட இருந்து ஒரு ரூட் வர்றா, ஒரு செய்தி வர்றா, அந்த ஒரே ரூட்டு தான். என்ன ரூட் அது? முகமது ரசூலுல்லாஹ் ரூட் வழியாகத்தான் அல்லாஹ் என்ன சொன்னாலும் சொல்வானே தவிர உன்னிடமோ என்னிடமோ எவனிடமோ யாரிடமும் அல்லாஹ் சொல்ல மாட்டான். அப்ப இஸ்லாத்தின் அடிப்படை லா இலாஹ இல்லல்லாஹ் என்பது அவன் தான் எஜமான் என்று ஆகிவிட்டது. எஜமான் சொல்வதற்கு கேட்டு நம்ம கட்டுப்படணும் என்பது அதில் அடங்கி இருக்கிறது. அவன் எப்படி சொல்லுவான்? யார் வழியா சொல்லுவான்? எந்த வழியா நமக்கு செய்திகளை தருவான் என்றால் நம்மை பொறுத்த வரைக்கும் முகமது ரசூலுல்லாஹ் தான். வேற சமுதாயங்களுக்கு அந்தந்த ரசூல் இருப்பாங்க. மூசா நபி காலத்துக்கு மூசா ரசூலுல்லாஹ், ஈசா நபி காலத்துக்கு ஈசா ரசூலுல்லாஹ்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறுதி உம்மத்திற்கு அல்லாஹ் எதை சொல்வதாக இருந்தாலும் அவர் வழியாகத்தான் சொல்வான். வேற யார் வழியாகவும் சொல்ல மாட்டான் அடங்கியிருக்கா இல்லையா? வேற யார் வழியாகவும் சொல்வாங்க, அவர் ஒரு ரசூல் ஆயிடுவாரு. இப்ப ஏன் வழியாகவும் அல்லாஹ் செய்தியை சொல்லுவான்னா அங்கிருந்து வாங்கி நான் உங்களுக்கு தந்தா நான் ரசூல் ஆயிடுவேன்லங்க. இவர் வழியாகவும் அல்லாஹ் செய்தியை சொல்வான்னு என்ன அர்த்தம்? அல்லாஹ் இவர் ரசூல் வாங்கி தர்றான்னு அர்த்தம். ரசூல்ல வாங்கி தரணும். ரசூல் என்று சொன்னால் சொந்தமா கையில மடியில போட்டு தயாரிச்சு விடாமல் அங்கிருந்து மெசேஜ வாங்கணும், மக்கள்கிட்ட கொண்டு போய் கொடுக்கணும். இதான் ரசூல். இந்த வேலையை செய்வதற்கு ஒருவர் தான் உண்டு ஏற்றுக்கொண்டோம். அதை ஏற்றுக்கிட்டு தான் இஸ்லாத்துக்கு வர்றோம். முகமது ரசூலுல்லாஹ் என்பதை ஏற்றுக்கொண்டுதான் இஸ்லாத்துக்கு வருகிறோம். இப்ப நீங்க வாங்க ஷாஃபி மதுஹப். என்னடா ஷாஃபி மதுஹப்? நாங்க தொழுதாலும் ஷாஃபி இமாம் சொன்னபடி தொழுவோம், நாங்க நோன்பு வச்சாலும் ஷாஃபி இமாம் சொன்னபடி நோன்பு வைப்போம், நாங்க ஜக்காத்து கொடுத்தாலும் அவர் சொல்லி இருக்கணும், நாங்க ஹஜ்ஜிக்கு போறா இருந்தாலும் அவர் சொன்னதான் கேட்போம். எங்களுடைய எல்லா வணக்க கல்யாண கர்மாதி அத்தனையுமே யார் சொல்லியிருக்கணும்? இந்த ஷாஃபின்னு ஒருத்தவங்க இருந்தாங்களே அவங்க சொன்னாதான் கேட்போம். அப்படிதான் அர்த்தம்னு செஞ்சு நடந்துகிட்டு இருக்கிறான். ஷாஃபி மதுஹபுக்கு அர்த்தம் அதுதான். ஹனபி மதுஹப்னா அபு ஹனீஃபான்னு ஒருத்தர் இருந்தாரு, அவர் சில விஷயங்களை சொல்லிட்டு போயிருக்காரு, அதான் நாங்க ஃபாலோ பண்ணுவோம். இவர் சொன்னா நாங்க கேட்பேன், அவர் சொன்னா நாங்க கேட்பேன், பிரிஞ்சு நிக்கிறோம். ஷாஃபிங்கிறவர் சொல்றத ஷாஃபிங்கிறவன் கேட்கணும், ஹனபிங்கிறவர் சொன்னதை ஹனபிங்கிறவன் கேட்கணும், மாலிக்னு ஒருத்தர் இருந்தாரு அவர் சொன்னதை மாலிக்கை பின்பற்றுவன் கேட்கணும், அகமது பின் ஹம்பல் இருந்தாரு அவர் சொன்னதை ஹம்பலி கேட்கணும் என்று பிரித்து வைத்துக் கொண்டிருக்கிறோம். இதை கொஞ்சம் சிந்திங்க.
குர்ஆனை ஆராய்ச்சி உங்களுக்கு வேணாம், சும்மா லா இலாஹ இல்லல்லாஹ் மட்டும் சிந்திங்க. இதுக்கு அர்த்தம் என்ன? சாபி சொன்னதான் கேட்பேன்னு சொன்னா, அப்ப அல்லாஹ் உங்களுக்கு சொல்ல வேண்டியதெல்லாம் இந்த சாபிங்கிற வழியா சொன்னானா? அல்லாஹ் உங்களுக்கு சொல்ல வேண்டிய செய்தி எல்லாம் ஹனபிங்கிறீங்களே அவர்கிட்ட சொன்னானா? அல்லாஹ்ட்ட கேட்டு உங்களுக்கு சொன்னாரா? அதனங்க அர்த்தம். அல்லாஹ்ட்ட இருந்து கேட்டு சொன்னதுக்கு ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் முகமது, அவர் ரசூலான்னு ஏத்துக்கிட்டு இருக்கிறோம். அதை ஏத்துக்கொண்டாதான் இஸ்லாத்துல இருக்க முடியும். அப்படி ஏத்துக்கொண்ட பிறகு அது சும்மா வாய்க்கு பச்சும் பரக்கத்துக்கு இருக்கட்டும். முகமது ரசூல்லா பரக்கத்துக்கு என்னது போர்டு எழுதி போட்டுக்கிறதுக்கு, வாசல் நுழையும் போது அலங்கார எழுத்துக்களுக்கு வச்சுக்கிருவோம். எது கிடையாது, ஃபாலோ பண்றது கிடையாது. அவர் சொன்ன நான் கேட்கணும், எனக்கு சாபி போதும், எனக்கு ஹனபி போதும். இது தப்புடா. லா இலாஹ இல்லல்லாஹ் முகமது ரசூலுல்லாஹ்னு சொன்னவனுடைய நடவடிக்கை இருக்க முடியாது. நீ நிஜமாக லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லி இருந்தால், நீ நிஜமாக முகமது ரசூலுல்லாஹ் சொல்லி இருந்தால் அந்த முகமதை தானே பின்பற்ற வேண்டும். நீ முகமது மதஹபா தானே இருக்கணும். எல்லாரும் உன்னுடைய தொழுகை அந்த முகமது சொன்னபடி இருக்க வேண்டும், உன்னுடைய நோன்பு அந்த முகமது நபி சொன்னபடி இருக்க வேண்டும், உன்னுடைய ஜகாத் ஹஜ் எல்லாமே முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னபடி இருக்க வேண்டும் என்று இருந்தால் நம்ம பிரிஞ்சு இருக்க மாட்டோம், சரியான மார்க்கத்தில் இருந்திருப்போம். லா இலாஹ இல்லல்லாஹ் முகமது ரசூலுல்லாஹ் என்ற அடிப்படையில் இருந்து விலகாமலும் இருந்திருப்போம். இப்ப இந்த மதுஹபை எதற்கு வழங்குதா உங்களுக்கு? மதுஹபை ஒருவன் எப்ப ஏற்றுக்கொள்கிறானோ அவன் ஒரு அடிப்படையை தகர்த்து விட்டு ஏற்றுக்கொள்கிறான். என்ன அடிப்படை? அல்லாஹ்வுடைய சட்டத்தை அல்லாஹ் சொல்லாமல் மனிதன் சொல்லுவான், மனிதன் வழியாக வரும், மனிதன் சொல்வதை நான் ஏற்றுக்கொள்வேன். அல்லாஹ் இதுக்கு ஒத்துக்கிற மாட்டேங்கிறான். முதல் மனிதர் இருக்காரு ஆதம் அலைஹிஸ்ஸலாம், அவர் ஒரு தவறு செஞ்சிட்டார். அவர் அல்லாஹ் தன் கையினால படைச்சேங்கிறான். இப்லீஸை பார்த்து கேட்கும் பொழுது மா மனஅக அன் தஸ்ஜுத லிமா ஹலக்து பி யதைய, அட இப்லீஸே, என்னுடைய 2 கையால் இவரை படைத்திருக்கிறேனே, இவருக்கு ஏன் நீ பணிய மறுக்கிறாய்? அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை ஆகு என்று ஆக்கல. ஆகு என்றால் ஆகியிருப்பாரு. அல்லாஹ்வுடைய ஸ்டைலே என்ன? இதா அராத ஷையன் அன் யகூல லஹு குன் ஃபயகூன், எதையாவது உருவாக்க நாடினால் ஆகும் ஆயிரும். அவ்வளவு அல்லாஹ்வுடைய வேலை. பெரிய பெரிய பிரம்மாண்டமான காரியத்தை செய்வதாக இருந்தாலும் ஆகும் ஆயிரும். அவன் கடவுள், இறைவன். ஆதம் எப்படி படைச்சேங்கிறான்? அவரை 2 கையால் உட்கார்ந்து படைச்சேங்கிறான். அதாவது 2 கையை பயன்படுத்தி படைச்சேன்னு சொல்லி அவர் மெனக்கெட்டு தயாரிச்ச மாதிரி. எதுக்கு அது காட்டுறான்ல? முக்கியத்துவத்துக்காக வேண்டி. ஒரு ஆகுண்டா உண்டா இருப்பார் அவரு. சும்மா ஒரு மண்ணை கோச்சு வச்சு ஆதமா போனா எந்திரிச்சு நின்று இருப்பாரு. அப்படி எல்லாம் செய்யாம என்னுடைய 2 கையால் படைத்திருக்கிறேன்னு அவருக்கு ஏன் நீ பணிய மறுக்கிறாய் அப்படின்னு இப்லீஸ் நோக்கி அல்லாஹ் கேட்கிறான். அப்ப இதுல என்ன விளங்குது? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களே அல்லாஹ் விசேஷமா தன்னுடைய கரத்தால் படைத்திருக்கிறான். அவ்வளவு சிறப்பு வாய்ந்தவர். படைச்சிட்டு அவருக்கு அறிவை, பிறவியிலே அறிவை எல்லாம் கொடுத்து, இப்லீஸ் பெரிய ஜீனியஸ், நம்மளெல்லாம் அவட ஜீனியஸ், அவனை இவருக்கு பணிய சொல்றான் அல்லாஹ், அவ்வளவு அறிவையும் கொடுத்து விட்டு. அப்ப அவர் அவர் சிறந்தவர்னு தெரிகிறது, மலக்குகளை எல்லாம் மிஞ்சுகிற அறிவு அவருக்கு இருப்பது தெரிகிறது. அந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தப்பு செஞ்ச பிறகு அல்லாஹ் வெளியேற்றுறான். வெளியேறுங்க 2 பேரும். ஆதமையும் வெளியேற்றுகிறான், அவருடைய துணைவி ஹவ்வா அவர்களை வெளியேற்றுகிறான். வெளியேற்றும் போது என்ன சொல்லி அனுப்பினான்? வெளியேற்றுறான்ல, வெளியேற்றும் போது ஒன்னு சொல்லி அனுப்பணுமா இல்லையா? 2 பேரும் வெளியே போ, உனக்கு அறிவை கொடுத்திருக்கிறேன், உனக்கு சிந்தனையை கொடுத்திருக்கிறேன், சிந்தித்து பார்த்து நல்லது கெட்டதை கண்டுபிடிச்சு நீ நடந்துக்க அப்படின்னு சொல்லி இருக்கலாம்ல. அப்படி சொல்ல மாட்டாங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அறிவு இருக்கிறது, ஒரு தப்பு வேற பண்ணிட்டாரு, அதுக்கு அல்லாஹ் ஒரு குட்டு வேற வச்சுட்டான், இனிமே ஒழுங்கா போய் சிந்திச்சு பார்த்து ஒழுங்கா நடந்துக்க அப்படின்னு சொல்லாம அல்லாஹ் என்ன செய்யறான்? ஆதமை அனுப்பும் போது சொல்றான், இம்மா யத்தியன்னக்கும் மின்னி ஹுதன், ஆதமே நீ போன பிறகு என்னிடமிருந்து உனக்கு நேர்வழி வரும். நேர்வழி எங்க இருந்து வரும்? என்னிடமிருந்து உனக்கு நேர்வழி வரும். ஃபமன் தபிய ஹுதாய ஃபலா கௌஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்சனூன், என்னுடைய அந்த நேர்வழியை எவன் பின்பற்றுகிறானோ அவனுக்கு பயம் இல்லை, கவலை இல்லை என்று சொல்லி அனுப்புகிறான். மனித குலத்துக்கு அல்லாஹ்விடமிருந்து வந்த முதல் கட்டளை இதுதான். மனுஷ சமுதாயத்துக்கு அல்லாஹ் சொன்ன முதல் பேச்சு, முதல் கட்டளை எது? என்னிடமிருந்து நேர்வழி வரும், நீனா கண்டுபிடிக்க முடியாது, உனக்கா வராது, உனக்கா விளங்காது. நேர்வழி என்ன என்பதை நான் சொல்லுவேன், அதன்படி நீ நடக்கணும்.
அப்படின்னு ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு சொல்லி அனுப்புறான். இதுதான் அல்லாஹ்வுடைய ஸ்டைல். அல்லாஹ் அவன் மூலமாக ஒரு தூதர் வழியாக செய்தியை சொல்லுவானே தவிர அவரவர் இஷ்டத்துக்கு சிந்திச்சு பார்த்து எடுத்துக்கிறங்க, உங்க விருப்பம் நடந்துக்கிறங்க என்று விட மாட்டான். இரக்க குணம் கொண்டோரே அஸ்ஸலாமு அலைக்கும். தாய் தந்தையை இழந்த அனாதை சிறுமிகளையும் தாய் தந்தை இருந்தும் வறுமையில் வாடும் சிறுமிகளையும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் தாயுள்ளத்தோடு அரவணைத்து வருகிறது. மதுரையில் அர் ரஹ்மான் சிறுமியர் ஆதரவு இல்லம் விசாலமான கட்டிடத்தில் அனைத்து வசதிகளுடன் இயங்கி வருகிறது. உணவு, உறைவிடம், உடைகள் மற்றும் கல்வியெல்லாம் முற்றிலும் இலவசமாக வழங்கப்படுகிறது. அனாதையை ஆதரிப்பவரும் நானும் சொர்க்கத்தில் இணைந்திருப்போம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள். எனவே எங்களோடு சேர்ந்து நீங்களும் இவர்களுக்கு ஆதரவு கரம் நீட்ட உங்களது ஜக்காத் மற்றும் நன்கொடைகளை தாராளமாக தந்து உதவுமாறு கேட்டுக்கொள்கிறோம். தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் வங்கி கணக்கு எண் 7882748227 இந்தியன் வங்கி மண்ணடி கிளை என்ற பெயரில் எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் மாநில தலைமையகம் 30 அரண்மனைக்காரன் தெரு மண்ணடி சென்னை 1. இப்ப நீங்க மதுகப்பு இதுக்கு எதிராக உங்களுக்கு தெரியுதா இல்லையா? மதுகப்பு அவர் ஏன் சாபிங்கிறவர் யாரு? அல்லாவா? அல்ல அல்லாவுடைய ரசூலா? அல்ல ரசூலுக்கு பின்னாடி குட்டி ரசூலா? அப்படியா இருந்தா கூட பெரிய ரசூல் சின்ன ரசூலுங்கிறான். என்ன கான்செப்ட்ல அவர் சொல்றீங்க? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துக்கு பின்னாடி வந்த ஆளுங்க இவங்களெல்லாம். இப்ப நம்ம காலத்துல எத்தனை ஆலிம்களை பாக்குறீங்கல்ல, அது மாதிரி கொஞ்சம் முந்தின காலத்து ஆலிம்கள், அவ்வளவுதான். கொஞ்சம் காலத்துக்கு முந்தின ஆலிம்கள் உங்கள் மார்க்க அறிஞர்களா இருந்திருப்பார்கள். நல்லதையும் சொல்லியிருப்பாங்க, கெட்டதையும் சொல்லியிருப்பாங்க. சொல்லி இருக்கிற எடுத்து வைங்க. குர்ஆன் ஆதாரத்தோட சொன்னா ஏத்துக்கிட்டு போங்க, குர்ஆன் ஆதாரம் எல்லாம் தூக்கி போட்டு போங்க, அவ்வளவுதானே. இப்ப நாங்க உங்களுக்கு சொல்லுகிறோம், குர்ஆன் ஆதாரத்தோட சொன்னா தான் நீங்க ஏத்துக்கணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் ஆதாரமா காட்டி சொன்னா நீங்க ஏத்துக்கணும். நாங்களா விட்டு அடிச்சா தூக்கி போட்டு போயிடணும். ஓஞ்சல நாயாண்ட கேட்கணும் என்ற முடிவுக்கு நீங்க வரணும். இப்படி நடந்தால் அது தப்பு கிடையாது. நம்ம என்ன பண்றோம்? நான் சாபினா சாபி தான், நான் அனுப்பினா அனுப்பி தான். இது எப்படி நீங்கள் இஸ்லாம் என்று நினைக்கிறீர்கள்? ஏன் தப்பான ஒரு கொள்கையை ஏற்றுக்கொண்டு நீங்க நரகத்துக்கு கொல்லிக்கட்டையாக மாறுகிறீர்கள் கேட்கிறோம்ல, கோபம் வருது அவனுக்கு. சிந்திக்கிறதுக்கு மேல கோபப்படலாமா? இது கோபப்படுற விஷயமா? என்ன உன்னை அடிச்சமா பிடிச்சமா என்னப்பா பண்றோம்? நீ மறுமையில் வெற்றி பெற மாட்டப்பா. இந்த வழியில போனால் உனக்கு மறுமையில் நரகம் தான் கிடைக்கும். அப்படி நாங்களா சொல்றோம்? அப்படி அல்லாஹ் சொல்லித்தமா, யௌமத்து கல்லபு உஜூஹும் பின்னார், நரகத்தில் அவர்களுடைய முகங்களை போட்டு புரட்டப்படும் பொழுது, நரகவாசிகளை நரகத்தில் போடுவான்ல, போட்டு புரட்டுவான்ல, புரட்டும் போது அவனுக்கு தெரியும் ஏன் புரட்டணும். அல்ல சும்மதிக்கு புரட்ட மாட்டான் யாரையுமே, ஆதாரத்தை காட்டி தானே புரட்டுவான். ஒரு ஆளை கூட நிப்பாட்டும் பொழுது, இந்தா உன் புத்தகத்தை படிச்சுப்பா, இந்தாடா எல்லாம் ரெக்கார்டு வச்சிருக்கிறேன், இந்தா கிராமன் காதிபன் எழுதுனதை பாரு, உன் கழுத்துல நான் மாட்டி வச்ச ரெக்கார்டை படி, உன் தோல் எலும்பு எல்லாம் சாட்சி சொல்லுது அதெல்லாம் கேளு அப்படின்னு சொல்லிட்டு, இக்ரே கிதாபக, உன் புஸ்தகத்தை நீனே வாசிச்சு பார், கஃபாபி நப்சிக்கல் யௌம அலைக்க ஹசீபா, உனக்கு நீனே மார்க்க போடுங்க அப்படின்னு கையில இருந்துருவான். பார்த்தாலும் நம்ம கோழி முட்டை தெரியுது, பேப்பரை பார்த்தா கோழி முட்டை பொருளுக்கு எல்லாமே இருக்கு, ராங்க இருக்கு. இவனுக்கு என்ன கிடைக்கும்? நரகம் கிடைக்கும்ல. அப்ப இதனால நரகத்துல போறக்கூடியவனுக்கு நம்மையே நரகத்துக்கு வந்தோன்னு பளிச்சுன்னு தெரியும். நல்லா விளங்கிருங்க. ஒருத்தர் நரகத்துல எல்லாம் போறான்னு சொன்னா சும்மா கண்ணை கட்டி பண்ணி தள்ளிட மாட்டான். அவன் தப்பு அவனுக்கு சொல்லி காட்டி, அவனுக்கு புரிய வச்சு, அவனுக்கு ஆதாரத்தை எல்லாம் காட்டி, இன்னது இத்தனை தேர்தல் இந்த வினாடி இந்த செகண்ட்ல இன்னி செஞ்சிருக்கிறாய் என்று சொல்லி நரகத்துல போட்டதுனால நரகவாசிக்கெல்லாம் தெரியும் நம்ம ஏன் இங்க வந்தோம். அதல்ல சொல்லி காட்டுறான். நரகத்துல போட்டவன்னு சொல்லுவாங்களாம், யாழைத்தனா அத்தான அல்லாஹ் வ அத்தான ரசூலா, நாங்க அல்லாஹ் சொன்னதை கேட்டிருக்கலாமே, அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னதை கேட்டிருக்கலாமே. இன்னா அத்தானா சாதத்தனாவ குபரானா, எங்கள் தலைவர்கள் பெரியார்கள் சொன்னதை கேட்டோம். அலல்லுன சபீலா, எங்களை வழிகெடுத்து விட்டாங்களே. நரகத்தில் கடந்துக்கிட்டு சொல்லுவான், என்ன சொல்றான்? அல்லாஹ் சொல்றதானே கேட்க சொன்னாங்க, லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொன்னாங்க, அதை கேட்காம விட்டமே. ரசூல் சொன்னதானே கேட்க சொன்னாங்க, முகமது ரசூலுல்லாஹ் தானே சொன்னாங்க, அதை கேட்காம விட்டமே. வேற எது கேட்டோம்? இன்னா அத்தானா சாதத்தனாவ குபரானா, எங்கள் தலைவர்கள் பெரியார்களுக்கு நாங்கள் கட்டுப்பட்டோம். அலல்லுன சபீலா, எங்களை வழிகெடுத்து விட்டாங்க. யா அல்லாஹ், அந்த இமாம் சொன்னார், இந்த இமாம் சொன்னார், அஜத் சொன்னார், பெரியார் சொன்னார், மௌலானா சொன்னார், ஷேக் சொன்னார், அவர் சொன்னார், குர்ஆன் சொன்னார் என்று சொல்லி கேட்டோமே. அம்புட்டு பேரும் சேர்த்து எங்களை கவுத்தி விட்டாங்களே. புலம்புவானா?
நீனு அதுல ஒரு ஆளை வரக்கூடாங்கிறத எதிர்க்கிறோம். மதுகபை ஏன் வேணாங்கிறோம்? மதுகபை பின்பற்றக்கூடிய மக்களே, உங்களை பிடிச்ச அல்லாஹ் நரகத்தில் இப்படித்தான் புரட்டுவான், இப்படித்தான் நீங்கள் சொல்வீர்கள். நரகத்தில் புரட்டும் என்ன செய்வீங்க? அல்லாஹ் நாங்க அல்லாஹ் ரசூல் சொன்னாங்க, தௌஹீத் ஜமாத் கூட்டம் போட்டாங்க, கேட்காம போயிட்டோம். லா இலாஹா இல்லல்லாஹ்னாங்க, கேட்கல. முகமது ரசூலுல்லாஹ் கேட்கல. பெரியார் சொல்லுவீங்களா இல்லையா? அங்க சொல்லாம இங்கே திருத்திக்கிறீங்கப்பா, அதான பிரச்சனை. இது கேப்ப எங்களை சண்டைக்கு வர்றீங்க. இதை சொன்னா எதிர்க்கிறீங்க. மதுகபை எதிர்த்து எங்களுக்கு என்ன லாபம்? அதையா சொல்லுங்க. இப்ப தர்காவில் வேணாங்கிறோம். தர்கா வேணான்னு சொல்லிட்டு அங்க உள்ள காணிக்கல இங்க உண்டியல் வச்சோமா? எங்களுக்கு என்னென்ன அதனால? தர்கா வேணாண்டா எங்களுக்கு என்ன லாபம்? மதுகபை வேணாண்ட எங்களுக்கு என்ன லாபம்? என்ன ஒண்ணுமே கிடையாது. ஏன் சொல்றாங்க? உள்ள அடி வாங்கிட்டேன்னு சொல்றாங்க, திட்டு வாங்கிட்டேன்னு சொல்றாங்க, அடக்கம் செய்ய மாட்டோங்க அப்பவும் சொல்றாங்க, ஊர் நீக்கம் பண்றோம் அப்பவும் செய்யறாங்க. அடி போது எதுக்கு அஞ்ச மாட்டேன் அப்படின்னா ஏதோ ஒரு விஷயம் இருக்கு, சிந்திக்கணுமா இல்லையா? அப்ப இதான் மேட்ரு. அப்ப மதுகபை நம்ம எதிர்க்கிறோம் என்று சொன்னால், அந்த மதுகபு நம்பினால் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் இல்லேண்டாவுது. உள்ளத்துல லா இலாஹ இல்லல்லாஹும் முஹம்மது ரசூலுல்லாஹும் ஆழமா பதியலேண்டாவுது. இதை நீங்கள் ஏற்றுக்கொண்டால் நீங்கள் வெற்றி பெற முடியாது. நீங்கள் மறுமையில் நரகத்துக்கு தான் போய் ஆக வேண்டும். அதனால வாங்குறோம். இன்னும் சொல்ல போனால், இந்த மதுகபும் இந்த தர்காக்களும் இருப்பதனால் இஸ்லாமிய வளர்ச்சியும் தடைபடுது. நிறைய பிரச்சனைக்கு தீர்வாதானங்க. இன்னைக்கு சிறுபான்மையா இருக்கிறோம், எங்களை நசுக்கிறார்கள், 3 இடஒதுக்கீடு 3 100 எடுத்துட்டு போ. எல்லாரும் முஸ்லீமா இருந்த 100 நமக்கு தானே. எதுக்கு 3 கேட்டு நிக்கிற? 3 கூட 7 கூட கேட்கிற காரணம் என்ன? நம்ம சிறுபான்மையா இருக்கிறோம். ஏன் சிறுபான்மையா இருக்கிறோம்? அது சிந்திக்கணுமா? ஏன் சிறுபான்மையா இருக்கிறோம்? மற்ற மக்கள் எல்லாம் நீங்கள் ஏற்றுக்கொண்ட மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளல, அதனால சிறுபான்மையா இருக்கிறீங்க. அவங்கள ஏற்றுக்கொண்டால் நீங்க தான் பெரும்பான்மை. நீங்கள் ஏற்றுக்கொண்ட மார்க்கத்தை மற்றவங்க ஏற்றுக்கொண்டார்களே ஆனால் இந்தியாவில் நீங்க சிறுபான்மை இருப்பீங்களா? அவங்க ஏற்றுக்கொள்ளாமல் இருக்க காரணம் என்ன? இந்த தர்கா தான் முக்கிய காரணம். பார்க்கிறோம், ஒரு கடவுளுங்கிறாங்க, அவங்க நிறைய கடவுள் வச்சிருக்காங்க. நம்ம பழனி ஆண்டவர், நாகூர் ஆண்டவர் எல்லாம் ஒன்னதான் நினைக்கிறானே இல்லையா? நம்ம பழனி ஆண்டவர்னு சொன்னா இவங்க பாய் மாறும் நாகூர் ஆண்டவர்ங்கிறாங்க. இதை விட்டு நம்ம அதுக்கு ஏன் போகணும்? அதான் நினைக்கிறான். ஒரு கடவுள்ல ஒழுங்கா சொன்னா வந்திருப்பான். அங்க உள்ள எல்லாத்தையும் கொண்டு இங்க வச்சுட்டீங்க. அங்க உள்ள அனைத்து இஸ்லாத்தின் பேரை நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். அவன் கூடு இழுத்தா நீங்களும் கூடு தேரை வந்து கூடு மாத்திக்கிட்டீங்க. அவன் தேர் இழுப்பான், நீங்க என்ன செய்றீங்க? வந்து கூடு, சந்தன கூடு. அவன் ஊர்வலமா சாமியை கொண்டு போனா நீங்க என்ன செய்றீங்க? நாங்க சாமியை தர்கா சமாதியை தோண்டியா கொண்டு போக முடியும். அவனா டூப்ளிகேட் மாதிரி ஒன்று செஞ்சு கொண்டு போயிடுறான். மூலவர் ஒருத்தர் வச்சிருப்பான். மூலவர் உள்ள இருக்கிறவர் டூப்ளிகேட் உற்சவத்துக்கு மட்டும் வருவார். உற்சவர்னா விழாக்களுக்கு மட்டும் வருவார். அப்ப ஒரு கடவுள் உள்ள வச்சு டூப்ளிகேட் ஒன்று வச்சா கொண்டு வந்துருவான். இது கபருக்கு டூப்ளிகேட் போட முடியுமா? அதுக்கு என்ன பண்றாங்க? கூடத்தை வச்சுட்டு பூசுற சந்தனத்தை கொண்டு போறோம். அவங்க உற்சவரை கொண்ட மாதிரி நாங்க என்ன போறோம்? சந்தன கூடத்தை வச்சு ஊர்வலமா கொண்டு போய் அப்புறமே பூச போறோங்கிற. அதை பார்க்கிற ஒரு முஸ்லீம் அல்லாத பார்த்தாருன்னா 2 மார்க்கத்துக்கு வித்தியாசங்கள் விளங்குவாரா? ஒன்னத்தனை இதுல இதை விட்டு அதுக்கு நம்ம போகணும். இதை விட என்ன வகையில சிறப்பா இருக்குது? இதை விட எந்த வகையில் அது நம்ம போறனால நன்மை இருக்குது? ஒரு இடத்துல விட்டுட்டு எலிக்கு பயந்து புளிக்கு போன கதையா தானே இருக்குன்னு நினைப்பானா இல்லையா? அப்ப அந்த மாதிரியான ஒரு அடிப்படையில் இருக்கிறதுனால தான் இப்படி கேட்கறாங்க. நாங்களே பல இஸ்லாம் இனிய மார்க்க நிகழ்ச்சியில் அந்த மக்கள் கேட்கும்போது இப்படி கேட்கறாங்க, நாங்கள்லாம் நிக்க வச்சு வணங்குறோம், படுக்க வச்சு வணங்குறீங்கிறாங்க. அப்படி கேட்கறாங்க. நாங்க நிக்க வச்சு வணங்குறோம், நீங்க படுக்க வச்சு வணங்குறீங்க. என்ன டிஃபரெண்ட் இருக்கு? எல்லாம் பல கடவுள் தான். முஸ்லீமும் பல கடவுள் தான் வணங்குறீங்க, நாங்களும் பல கடவுள் தான் வணங்குறோம். வணங்குற விதத்துல வித்தியாசம். அப்ப நாங்க ஒரு டைப்பா வணங்குறோம். எங்களுக்கு வந்து தேங்காய் பழம்னா உங்களுக்கு சக்கரை ஊதுபத்தி எல்லாம் ஒண்ணுதானே கேட்கறானே இல்லையா? நாங்க ஒரு பொருளை வச்சு அபிஷேகம் பண்ணா நீங்க ஒரு பொருளை வச்சு சந்தனத்தை வச்சு அபிஷேகம் பண்றீங்க. எல்லாம் எங்களை மாதிரி தானே இருக்கு, சின்ன சின்ன சேஞ்ச் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லித்தானங்க இஸ்லாம் வளராம இருக்குது. நீங்க தர்காலாம் இடிச்சு நொறுக்கிட்டு ஒரு அல்லாஹ் தான் வணங்கோன்னு இருந்து பாருங்க. அப்படி பார்க்கக்கூடிய முஸ்லீம் அல்லா மக்கள் யோசிப்பான், நல்லா இருக்கு இது, அவனா உண்டாக்கிட்டு அவனா வணங்காம அவனை படைச்ச இறைவனை வணங்குறானே, இது நல்ல மார்க்க நினைக்க மாட்டாங்க. அப்படி நினைத்தால் இஸ்லாத்தின் பக்கம் கூட்டம் கூட்டமா வரமாட்டாங்க. வந்தால் நீ சிறுபான்மைங்கிற பஞ்சாயத்து இருக்குமா? இது தடையா நிக்குது. அவன் பாக்குறான், 2 ஒண்ணுடா போய் சேர்த்துறாத, இதை விட்டு அங்க போறதுக்கு ஒண்ணுமே இல்லடான்றான். ஏன் நம்ம அப்படி இருக்கிறோம்? லாயிலா எல்லாத்தையும் கீழே போட்டு மிதிச்சு போட்டு நம்ம அப்பம் பாட்டன் சொன்ன தவறான வழியில் இருக்கிற காரணத்தினால் இது வளர்ச்சி தடைபடுது. இதை நீங்க சிந்திச்சு பார்க்கணும். அதே மாதிரி மதுஹப் நம்ம என்ன செய்யறோம்? இஸ்லாத்தில் சகோதரத்துவம் தீண்டாம கிடையாது, நாங்களாம் ஒண்ணு மேடை போட்டு பேசுறோமா? குறவளை புடிய பிடிக்கிறான். என்ன இல்ல ஒண்ணு, உங்கள சாபி இருக்குது, உங்கள ஹனபி இருக்குது, இவருக்கு ஹலாலுங்கிறீங்க, அவருக்கு ஹராமுங்கிறீங்க, அப்படி கேட்கறாங்க. நுணுக்கமா கேட்கறான்.
நம்ம அப்படி வச்சிருக்கோமா சட்டம்? சாவிக்கு ஒண்ணு கூடுமா, அதே இது அனவி கூடாதான். அனவிக்கு ஒண்ணு கூடு வரலாம், சாவிக்கு வரல இல்லையா. இப்படி சட்டங்கள்லாம் பிரிச்சு பிரிச்சு வச்ச ஒண்ணு கேட்கறான். எங்கள்கிட்ட மாத்தான் ஒன்றை இருக்கு, ஆளுக்கு ஒரு சட்டம், ஆளுக்கு ஒரு கொள்கை, ஆளுக்கு ஒரு வணக்கம், ஆளுக்கு ஒரு முறை அப்படின்னு நீங்க பிரிஞ்சு இருக்கும்போது எங்கள்கிட்ட என்னப்பா வந்து கூப்பிடுறீங்க? நாங்க இந்த நாள்ல இருந்துட்டு போறோம், அந்த நாள்ல இருக்க போறோம், இந்த நாள்ல இருந்துட்டு போறோம், அங்கே 4 வரணும், இங்குள்ள 4 வரணும் என்று கேட்கிற அளவுக்கு இந்த மதுஹபுகளால் எவ்வளவு பெரிய இடையூறு, இதெல்லாம் வருத்தப்பட்டு தான் இதை மக்கள்கிட்ட கொண்டு வர்றோம். எவ்வளவு பெரிய இடையூறா நிற்கிறார்கள் இவர்கள். தாங்களும் கெட்டு போவதை விட அடுத்தவர்கள் வருவதற்கு தடையா நிற்கிறார்களே. இந்த மதுஹபு தர்காக்கள் இருக்கிற காரணத்தினால தானே நம்ம தாவா பணி தடையாக நிற்கிறது, மக்கள் வருவது தடையாக நிற்கிறது. இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு அது குறுக்கே ஒரு பெரிய பாறாங்கல்லாக முட்டுக்கட்டையாக நிற்கிறது என்று சொல்லி நாங்க விளக்குகிறோம். அப்ப இது எதிர்க்கிற காரணத்தை நீ விளங்கிக்கணும். அடுத்து என்ன, நம்மளே பல கூட்டத்தில் ஒண்ணு இந்த மதுஹபை சொன்னதுனால இன்னொன்னு அந்த சலபின்னு கூட்டம் காணுவோம். சலபியா ரொம்ப விரவிட்டு மைக்ரோவில் இருக்காங்க. அவங்க கொள்கை என்ன, அல்லாஹ் சொன்னாலும் கேட்பாங்களாம், ரசூல்லா சொன்னாலும் கேட்பாங்களாம், சலபிகள் சொன்னாலும் கேட்பாங்களாம். என்னடா சலபிகள் சொன்னா கேட்கறதுன்னு கேட்டா, சலபின்னா அதை சஹாபாக்கலாம், முன்னோர்களாம், அவங்கெல்லாம் நல்ல மக்களாம். இவன் மதுஹபு இமாம சொல்ற மாதிரி இவன் என்ன செய்யறான்னு கேட்டா, இமாம்களுக்கு முந்தின காலத்தில் இருந்தாங்கல்ல சஹாபாக்கள், அந்த சஹாபாக்களுக்கு சலபின்னு பேரை வச்சுக்கொண்டு அவங்க சொன்னதையும் கேட்கணும். சஹாபாக்கள் சொன்னதை கேட்கறது மார்க்கத்தின் கடமை, கண்டிப்பா செஞ்சு ஆகணும், அதை விட்டால் பெரிய குற்றம் அப்படின்னு ஒரு மூளை செலவை பண்ணி ஒரு கூட்டத்தை வந்து வழிகேட்டு நரகத்திற்கு கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க. சரி, நான் கேட்கிறேன், அப்ப சஹாபாக்களை பின்பற்றுவது இஸ்லாத்துல ஒரு அம்சமா இருந்தால் அப்ப ஏன் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ்வோட நிக்கிது, முன்னொன்னு சேர்த்துற வேண்டியதானே? லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொன்னேன், முகமது ரசூலுல்லாஹ்னு சொன்னேன். அப்ப இந்த முகமது வழியாகத்தான் மார்க்கம் நமக்கு கிடைக்கும் என்று சொன்னால் சஹாபிக்கு என்ன வேலை? சஹாபாக்கள் மதிக்கலாம், தியாகம் செய்திருக்கிறார்கள், இஸ்லாத்தை பின்பற்றுவதற்காக வேண்டி பலவிதமான இன்னல்களை அனுபவித்திருக்கிறார்கள், இஸ்லாம் மார்க்கத்தை பிரச்சாரம் செய்திருக்கிறார்கள். இப்ப நாங்களாம் நீ பிரச்சாரம் செய்கிறோம், பிரச்சாரம் செஞ்சதுனால எங்களை பின்பற்றலாமா? நீங்க பிரச்சாரம் செய்தால் சிறந்தவர்கள் சொல்லிட்டு போங்க, அவங்களுக்கு எல்லாம் நல்ல கூலியை கொடுக்கணும்னு சொல்லுங்க, அவங்களுடைய தவறுகளை மன்னிக்கணும்னு சொல்லுங்க. சஹாபாக்கள் என்பவர்கள் நம்மை விட சிறந்தவர்கள் என்று சொல்லுங்க. கஷ்டமான காலத்துல எல்லாம் அவங்க மாதிரி நம்ம நின்று போமா? அந்த காலத்துல இருந்தா இவ்வளவு உறுதியா நின்று போமான்னு சந்தேகமா இருக்குது. அவ்வளவு உறுதியா நின்றார்கள், பாராட்டுங்க. அப்ப சஹாபாக்களுடைய உழைப்பு தியாகம் அதெல்லாம் பாராட்டலாமே தவிர சஹாபி சொன்னாலும் ஏத்துக்கிறோம் அப்படின்னா அவர் ரசூலா? கேள்வியாதான். முகமதான ரசூல், அவர் ரசூல் இல்லையப்பா, அவருக்கு அல்லாட்டு வகி வராத, அவர் மனிதர் தானே, வகி மூலமா சஹாபாக்களுக்கு எதையும் எல்லாம் சொல்ல மாட்டானே. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னா மட்டும்தான் ஏத்துக்கிறோமே தவிர இமாம்கள் சொன்னா எப்படி ஏத்துக்கொள்ள முடியாதோ சஹாபாக்கள் சொன்னாலும் ஏத்துக்கொள்ள முடியாது என்பது லா இலாஹ இல்லல்லாஹ்வுக்கு மாற்றமாக இருக்கிறதுனால தான். நல்லா விளைவிக்கணும். சஹாபாக்கள் மேல எங்களுக்கு கோபமா? சஹாபாக்களுக்கு திட்டுறாங்க, சஹாபாக்கள் நையாண்டி பண்ணுகிறார்கள். சஹாபிக்கு எங்களுக்கு என்னடா பஞ்சாயத்து? அவங்கள வச்சுதான் மார்க்கம் எங்களுக்கு கிடைக்கிறது, அவங்களுக்கு அடுத்த மக்களை வச்சு மார்க்கம் கிடைக்கிறது, அதற்கு அடுத்த மக்கள் வழியாக மார்க்கம் கிடைக்கிறது. இங்க இருந்து 14 நூற்றாண்டு சங்கிலி தொடர்கள் யாரையும் நாங்கள் மதிப்போம், மார்க்கத்தை ஒழுங்கா கொண்டாந்து சேர்த்து இருந்தால் மதிப்போம், பின்பற்றுவோமா? அவங்க என்ன சொன்னாலும் மார்க்கம்னு ஏற்றுக்கொள்வோமா? அப்ப சஹாபாக்களுக்கு வஹி வருமா? நீ சஹாபாக்கள் சொன்னாலும் பின்பற்றணும் என்று சொன்னால் அதுக்கு என்ன அர்த்தம் சொல்லு? அப்ப அல்லாஹ் சொல்ல வேண்டிய செய்தியெல்லாம் சஹாபிக்கு சொல்லிடுவானா? அவர் வழியா நமக்கு வருமா? அப்ப அவர் அல்லாஹ்வுடைய ரசூல், அதன் அர்த்தம் ஆகுது. அப்ப முகமது ரசூலுல்லாஹ் என்பதுல நீ வந்து கோட்டை விடுற, முகமது தான் அல்லாஹ்வுடைய தூதர் என்பதில் உனக்கு நம்பிக்கை இருந்தால் அந்த இடத்துல சஹாபி வைக்க கூடாது, இமாமை வைக்க கூடாது, சஹாபி வைக்க கூடாது, எவரை வைக்க கூடாது, அந்த இடத்துக்கு இடமே கிடையாது. முகமது ரசூலுல்லாஹ் என்கிற இடத்துல யாரை நாங்கள் வைக்க மாட்டோம் என்ற கொள்கையில் நம்ம இருக்கிறதுனால தான் மதுஹபு கூடாது என்பதற்கு சொன்ன எல்லா வாதங்களும் இந்த சலவி கூட்டத்திற்கும் பொருந்தும். இந்த சலவிகளும் மதுஹபுவாதிகளும் சமமானவர்கள் தான். இவங்க அபூ ஹனீஃபா சொன்னா கேட்பாங்கறாங்க, அவங்க சஹாபி சொன்னா கேட்பாங்கறாங்க. ரெண்டு பேருக்குமே ரசூல் போதல, ரெண்டு பேருக்குமே வஹி வந்து ரசூலை தவிர மற்றவங்களுக்கு வரும் என்று நினைக்கிறார்கள். ரெண்டு பேருமே முகமது ரசூலுல்லாஹ்வுக்கு எதிராக நடக்கிறார்கள். ரெண்டு பேருமே அல்லாஹ்விடமிருந்து எப்படி செய்தி வரும் என்ற அடிப்படைக்கு புரியாதவர்களாக இருக்கிறார்கள். இது வழங்கினதா சலபி மேட்ரு. சஹாபியுடைய சிறப்பெல்லாம் பயான் பண்ணுவானோ, பாத்தீங்களா அந்த சாப்பிடி பிடிமாங்க. சஹாபாக்கள் எடுத்துக்கொண்டார், நல்லா பாருங்க, அவங்க நல்லவங்க தான். நல்லவங்களா இருந்தாலும் எல்லாமே நல்லதா செஞ்சாங்களா?
நல்லவர்கள் எல்லாத்தையும் நல்லதா செய்ய முடியுமா? அப்ப சஹாபாக்களா இருந்தவங்க தான் வெட்டிக்கிட்டாங்க. போர் நடந்துச்சா? சஹாபாக்களுக்கு மத்தியில் யுத்தம் நடந்துச்சா? பல போர்கள் அவங்களுக்கு மத்தியில் நடந்திருக்குதா? பல தலைகள் உருளப்பட்டிருக்குதா? அது எதை காட்டுது? அவங்களும் சில தவறான முடிவுக்கு வருவார்கள். இப்படி நிறைய நம்ம சொல்லிக்கொண்டே போகலாம். டிஎன்டிஜே நடத்தும் ஆதரவற்றோர் முதியோர் இல்லம் பெற்றோர்களை பராமரிக்க வேண்டிய பிள்ளைகள் தங்கள் மார்க்க கடமைகளை மறந்து அவர்களை வீட்டை விட்டு வெளியேற்றி எவ்வித ஆதரவும் இல்லாத அனாதைகளாக அடுத்த வேளை உணவுக்கு கூட யாருடைய உதவியையாவது எதிர்நோக்கி காத்திருக்க கூடியவர்களாக மாற்றி விடுகின்றனர். அவர்களை தத்தெடுத்து உணவு, உடை, இருப்பிடம் மற்றும் மருத்துவ தேவையை பூர்த்தி செய்து கொடுத்து பராமரிக்கும் சேவையை தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் மேற்கொண்டு வருகிறது. மறுமை வாழ்க்கைக்கு மகத்தான வெற்றி தரும் இதுபோன்ற சேவைகள் தொடர தங்களின் பொருளாதாரத்தை வாரி வழங்குவீர். உங்களது நன்கொடைகளை டிடியாகவோ செக்காகவோ மணி ஆர்டராகவோ அனுப்பலாம். டிடி அனுப்புபவர்கள் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் வங்கி கணக்கு எண் 7882748827 இந்தியன் வங்கி மண்ணடி கிளை என்ற பெயரில் எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் மாநில தலைமையகம் 30 அரண்மனைக்காரன் தெரு மண்ணடி சென்னை 1. நமக்கு அதெல்லாம் தேவையில்லை. அவங்க தவறுகள் எல்லாம் நம்ம பார்க்க அவசியம் கிடையாது. அவங்க அல்லாஹ் சொன்னதாக எடுத்து சொன்னால் அதை ஃபாலோ பண்ணுங்க. அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னாங்க என்று நமக்கு அறிவிப்பார்களே ஆனால் அதை ஏற்றுக்கொள்ளுங்கள். அல்லாஹ் சொன்னதாக சொல்லாமல் ரசூல் சொன்னதாக சொல்லாமல் எங்க கருத்து என்று ஒன்றை சொல்வார்களே ஆனால் அது மார்க்கம் கிடையாது. அதுக்கு மார்க்கத்துக்கு சம்பந்தம் கிடையாது. அவங்களுக்கு வஹி வராது. அல்லாஹ்விடமிருந்து ஒரு செய்தியும் அவங்களுக்கு வராது. இந்த ஒரு அடிப்படையை புரிந்து கொண்டால் இந்த சாலபியும் இருக்காது. இந்த சாலபி கூட்டம் எதுக்குறாங்களே காரணம் தான். சலபி கூட்டம், மதுஹப் கூட்டம், தர்கா கூட்டம் எல்லாரும் எதிர்க்கிறதுக்கு என்ன காரணம்னு கேட்டா மற்றவங்களுக்கு செய்தி வரும் என்று அவங்க உள் மனசில் பதிந்திருக்கிறது. நாவு சொல்லுகிறது முகமது ரசூலுல்லாஹ், நாக்கில தான் முகமது ரசூலுல்லாஹ் இருக்கிறது. தௌஹீத் ஜமாஅத் சொல்கிறது கல்புல இருக்க வேண்டும், உள்ளத்தில் லா இலாஹ இல்லல்லாஹை வைத்து அதன்படி நட என்று சொல்கிறோம். இப்ப எது சரியான கொள்கை உங்களுக்கு விளங்குதா? இதை புரிந்து கொள்வதற்கு பெரிய ஆராய்ச்சி வேணுமா? இந்த 2 வரி எதுக்கு இஸ்லாம் ஒரு அடிப்படையா வச்சிருக்குன்னு பாத்தீங்களா? அதுவே அனைத்துக்கும் போதுமாய் இருந்ததுனால தான் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது கலிமா ஒருத்தர் இஸ்லாத்தை சேர்வதற்காக வேண்டி ஒரு 1.5 முழத்துக்கு ஒரு ஃபார்ம் எல்லாம் கொடுத்து கையெழுத்து வாங்கியிருந்தா என்ன தேவையே இல்லை. அல்லாஹ் ஒரு மந்திர சொல்மா 2 வரி, 2 வரியில் அனைத்தும் அடக்கிவிட்டான். இந்த 2 வரிக்கு மாத்தமா எது இருந்தாலும் இஸ்லாம் கிடையாது. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ்ங்கற இந்த 2 வரிக்கு எதிராக நீ எதை செஞ்சாலும், எவ்வளவு காலம் செஞ்சாலும், எவ்வளவு பெரிய மகான் செஞ்சாலும் சரி, அதற்கு இஸ்லாத்திற்கு சம்பந்தம் இல்லை. புரியுதா உங்களுக்கு? அதே மாதிரி இன்னொரு தீமை என்ன, தரிக்கான்னு ஒருத்தர் அவன் நம்மளை எதிர்க்கிறான். இந்த தர்காக்காரன் எதிர்க்க மாதிரி தரிக்கான்னு வச்சுக்கிட்டானுவோ. தரிக்கான என்ன? ஒரு மனுஷன் மகாண்டி வேணா நினைச்சுக்கிறது. தரிக்காவுக்கும் தர்காவுக்கு வித்தியாசம் என்னன்னா, தர்கான செத்தவனை கும்பிடுறது, தரிக்கான உசுரோட ஒன்று கும்பிடுறது. மேட்ரு அவ்வளவுதான். தர்காவுக்கும் தரிக்காவுக்கு வித்தியாசம் என்ன? செத்த பிறகு கும்பிட்டா அதுக்கு பேர் தர்கா, உசுரோட இருக்கும் போதே கும்பிட்டா அதுக்கு பேர் என்னது? தரிக்கா. ஒரு மனுஷனை இவனா போட்டு மகாண்டு நினைச்சுக்கிறது. மகான் நினைச்சுக்கிட்டு இவர் மகானு, இவரை பார்த்தாலே பாக்கியம், இவர் தொட்டா பாக்கியம், இவர்கிட்ட கையடிச்சு உறுதிமொழி கொடுத்துட்டோம்னு சொன்னா கையை பிடிச்சி சொர்க்கத்துக்கு கொண்டு போயிருவாரு, பையத்து செய்யணும், முரீது வாங்கணும், ஷேகுமார்கள். இதான் தரிக்கா. தரிக்காங்க. தரிக்கான என்ன? பாதை, வழின்னு அர்த்தம். எந்த வழி? நரகத்தின் வழி அது. ஆனா சொர்க்கத்தின் வழி மாதிரி காட்டுறான். தரிக்காக்கு அர்த்தம் பெரிய ஆழமான அர்த்தம் எல்லாம் கிடையாது. தரிக்கான பாதை, பாதைனா புறம்போக்குன்னு அர்த்தம். அப்ப புறம்போக்குன்னு அர்த்தத்தை வச்சிருக்காங்க. தரிக்காக அர்த்தம் தான். அந்த புறம்போக்கு வழியில் நம்ம என்ன செய்யறா? கூப்பிடுறான். என்னடா தரிக்கான்னா, ஒரு மகான் இருக்காரு, நம்ம எல்லாம் நம்ம தொழுகிறோம். தொழுவும் போது அல்லாஹ்வுடைய நினைப்புல தொழுவ முடியுதா? பல நினைப்பு வருதா உங்களுக்கு எல்லாம்? வருதா இல்லையா? வருது. தக்பீர் கட்டுறீங்க, தக்பீர் கட்டி ஒரே அல்லாஹ்வுலே நிக்கிறீங்களா? எல்லாம் ஞாபகத்துக்கு வருதா? எல்லா நினைப்பும் வருது. கொடுத்த கடன்லாம் ஞாபகத்துக்கு வருது. அவன் திட்டினது, பேசினது, அடிச்சது. தக்பீர் கட்டி நின்றா தான் வெளியே கூட அவ்வளவு வராது. தக்பீர் கட்டி நின்றோம்னு சொன்னா எல்லாமே ஞாபகத்துக்கு வருமா? நம்ம செய்யற சரியான ஒரு குழப்பத்தில் இருப்போம்ல, அப்ப வருவாங்க. பார்த்தீர்களா, நீங்கள் தொழுகிறீர்களே, ஈடுபாட உங்களுக்கு தொழ முடியுதா? அல்லாஹ்வோட ஒன்ற முடியுதா? எங்களை மாதிரி மகான்கள் ஒன்றி விடுகிறோம் புழுகுவாங்க. அவன் ஒன்றது கிடையாது, சும்மா பொய் சொல்றது. அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு ஒன்ற முடியாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகும் போது நினைச்சாங்க 4 ரக்காத் தொழுகி 2 ரக்காத் எல்லாம் கொடுத்து விட்டாங்க. அப்ப மக்கள் எல்லாம் சுட்டி காட்டுறோம். அப்படியா? 2 தொழுதுனா
மறப்பை 2 ரக்காத் தொழுகிறாங்க. அப்ப அல்லாஹ்வுடைய ரசூல் என்ன செய்றாங்க, நான் உங்களை போல ஒரு மனிதன், நீங்க மறக்கிறமா நானும் மறந்துடுவேன், பொய்தா நசீது வதக்கிருனி, நான் மறந்து விட்டால் என்ன ஞாபகப்படுத்துங்க அப்படின்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தவறை மத்தவங்க சுட்டி காட்டின பிறகு திருத்துறாங்க. தொழுவும் போதுங்க, அப்ப தொழுவக்கூடிய நேரத்தில் சைத்தான் வந்தான், அப்படி வந்தான், குழப்பிட்டான் என்ற ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட தொழுகையில் அப்படி 2 கலந்து ஊன்றி போய் தொழுது கிடையாது. அது முடியவும் செய்யாது. உலகத்தில் உள்ள எந்த மனுஷனாலையும் மனிதனாகத்தான் அவனுக்கு தொழ முடியுமே தவிர மனிதத்தன்மைக்கு அப்பாற்பட்ட அவனுக்கு தொழ முடியாது. மனுஷன்டா என்ன, நப்சு அலமோதுவதுதான் மனிதன். ஒரு நிலையில் இருக்க மாட்டான், குரங்கு மாதிரி தாவிக்கிட்டே இருக்கும். இது மனுஷன். அப்ப தொழுகையில் இருந்தா கொஞ்சம் ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ண முடியுமே தவிர பல மாதிரி யாவும் வரத்தான் செய்யும். வந்தால் அதனால ஒன்றும் பாதிக்க செய்யாது. அதனால தொழுகைக்கு எந்த கேடும் வராது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்றாங்க, தொழுவும் போது பேத்தியை தோல்ல வச்சு தொழுவாங்க, ருக்கு பொம்மை இறக்கி வச்சு ருக்கு பண்ணுவாங்க. அப்ப ஒன்றி போனாங்களா, ஒன்றி போனால்தான் தோல்ல இருக்கிற பேத்தியத்துக்கு இறக்கி வைக்க முடியுமா? அப்ப இதெல்லாம் அப்படி கிடையாது மார்க்கத்தில். அரிக்கை சொரியாம இருக்க முடியுமா? அரிச்ச சொரிய தானே வேணும். அப்ப இதெல்லாம் இயற்கையா உள்ள ஒரு விஷயம். இப்ப என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, நம்மள்ட்ட இருந்த இந்த பலவீனத்தை பார்த்துட்டு அவங்கள்ட்ட அதெல்லாம் இல்லாத மாதிரியும், நாங்களெல்லாம் இறைவனை வணங்கணும்னு வைங்க, அப்படி ஒன்றி போயிடுவோம்ல அப்படிங்கிற மாதிரி என்ன செய்வாங்க, அப்படி மக்களை ஏமாத்துவாங்க. இது ஒரு டெஸ்ட் வச்சு, சரி நீங்க ஒன்றி போனீங்களா, ஏதாவது ப்ரூஃப் இருக்கா, நிக்க வச்சு தொழுவ சொல்லி பின்னாடி ஒரு ஆசிட் ஒரு முதல்ல ஊத்தி விடுங்களேன் பார்ப்போம், ஒன்றி போறான்னு பார்ப்போம். அவ்வளவு வேணாம், வேகமா ஒரு பட்டாசு வெடிங்களேன் பின்னாடி வச்சு பிடிச்சு பார்த்து அவன் ஒன்றி போனா இல்லையா அவன் தொழுகையில வச்சு பின்னாடி சிவகாசியில பட்டாசு நிறைய கிடைக்கும்ல, ஒரு வெங்காய வெடி வாங்கி விட்டு பாருங்களேன், அப்படி ஓடி போயிடும் தொழுகையை விட்டு. என்ன ஒன்றி போற, யாரை ஏமாத்துற? உன் மனசுல ஒன்றி போனியா இல்லையான்னு உலகத்துக்கு தெரியாது, அதை வச்சுட்டு ஏமாத்த பாக்குற. வெளிப்படையான விஷயமா தான் தெரிஞ்சு போயிடும், உள்ள விஷயம் தெரியாது பாருங்க. அதை வச்சுக்கிட்டு நீங்க எல்லாம் சிதறடிக்கிறீங்க, நாங்கெல்லாம் ஒன்றி போயிட்டோம், எங்கள்கிட்ட நீங்க உறுதிமொழி எடுத்தால் உங்களை நான் காப்பாத்திடுவோம், உங்களை சொர்க்கத்தை நான் கொண்டு போயிருவோம் ஒருத்தன் ஏமாத்துறான். இவனுக்கு பேர் தான் ஷேக். இவனை நம்ம என்ன நினைக்கிறோம், நம்மை விட சிறந்தவனாக, நம்மளை விட மேம்பட்டவனாக, நம்மளை விட அப்பாற்பட்டவனாக, நப்சை கட்டுப்படுத்தியவனாக நீங்கள் நினைக்கிறீர்கள். ஆனால் இது எந்த ஒரு சோதனையிலையாவது நீங்க ப்ரூவ் பண்ணீங்களா? எந்த ஒரு டெஸ்ட் வச்சாவது இவர் நம்மளோட மேலானவன் கண்டுபிடிச்சீங்களா? ஒரு செய்ய கொண்டாந்து உட்கார வைப்போம், நம்மளோட மேலானவர் தானே, நம்ம உட்கார நம்ம வாட்டு பிரியாணி சாப்பிடணும், ஒன்னும் கொடுக்கூடாது அவருக்கு. ஒரு நாள் புறான் இருப்பார், அவரு இருக்க முடியுமா நப்சை கட்டுப்படுத்திக்கிட்டு? அது மாதிரி ஒரு 2 லிட்டர் தண்ணியை கொடுத்துட்டு உட்கார வச்சு விடுங்க, ராத்திரி பூரா எந்திரிக்க கூடாது, ஒண்ணு போகாம இருப்பார் அவரு. அட எல்லா மனுஷன் மாதிரி மழை ஜலத்தை சுமந்துகிட்டு இருக்க, எல்லாம் ஆசைப்படுற இவங்க நல்லா திங்கிறாங்க நம்மளை விட. இந்த சேகுமார்களா இருக்கிறாங்களே, நம்ம எல்லாம் எது கிடைக்குதோ சாப்பிட்டு போயிருவோம். இவங்க என்ன பணக்கான கூட போவாங்க, 72 வகை செஞ்சு வைக்கணும், அத்தனை வகையும் சாப்பிட்டாதான் இவங்களுக்கு கட்டுப்படுத்துறாங்க. குஷன் இருக்கணும், நம்ம ரோட்ல படுத்து தூங்கிடுவோம். நீங்க அவரை பக்தியா நினைக்கிறீங்களா, மகான நினைக்கிறீங்களா, நீங்க ரோட்ல படுத்து தூங்குவீங்க, அவனு தூங்க முடியுமா? ஒரு மகான கொண்டு படுத்துங்க சொல்லுங்க பார்ப்போம், உங்கள முக்காவாசி தூங்கிடுவீங்க. உங்கள முக்காவாசி பேர் இங்க தூங்க முடியும், மகானுக்கு தூங்க முடியும். அப்ப யார் கட்டுப்படுத்தினவன்? அவனை விட நாம கட்டுப்படுத்திருக்கிறோம், அவனை நாம கண்ட்ரோல்ல இருக்கிறோம். இவனை போய் மகான் நினைத்து கொண்டு அவன் காலில் விழுவுறது, அவன் எச்சில் படுத்தின சாப்பாடை சாப்பிடுறது. இன்னும் சொல்ல போனா சில பகுதிகளில் தஞ்சை மாவட்டங்கள்லாம் போனீங்கன்னா இந்த சடப்பக்கின்னு வருவாங்க, அவுளியாவுடைய வாரிசு, நாகூர் ஆண்டவருடைய வாரிசான், பேர்லே வழங்குது இஸ்லாம். தடை இஸ்லாத்துல உண்டா? திப்பியா முடியெல்லாம் ஒட்டிக்கிட்டு இருக்கும், குளிச்சு ஒரு 10 வருஷம் இருக்கும். நெசமாவே இந்த டெய்லி குடிச்சா அந்த முடியெல்லாம் அழகழகா இருக்கும்லங்க, அப்படி முடி உன்னோட ஒன்று மெல்ட் ஆகி போய் ஒரு பிளாஸ்டிக் மாதிரி உருகி போய் கிடக்கும், அப்படி திப்பியா கிடக்கும். அந்த மாதிரி நகத்தை வெட்ட மாட்டாங்க, பீடி விரலத்தில் வருவாங்க. மகானுக்குள்ளலாம் ஆடு மாடு கோழி இருந்தா கொடுங்கன்னு கேட்டு வருவாங்க. நான் ஒரு ஆண்டவருக்கு வீட்டில் கூப்பிட்டு சாப்பிட கொடுப்பாங்க. சாப்பிட கொடுக்குற அவ்வளவு போட்டி, உங்க வீட்டுக்கு சாப்பிட வர்றாருந்தா 5000 ரூபாய் கொடுக்கணும். அந்த குழு நம்ம வீட்டில் சாப்பிட வர்றாங்க என்ன செய்யணும், 5000 ரூபாய் பணம் கொடுத்து கூட்டு வருவாங்க. கூட்டு வந்து எத்தனை வீட்டில் சாப்பிடுறது? ஒரு வீட்டில் கூட சாப்பிட முடியாது ஒரு மனுஷனுக்கு, அவ்வளவு வகை செஞ்சு வச்சிருப்பாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்க கேட்டா 50 வீட்டுக்கு வரேன்றாங்க. வந்து அந்த சாப்பாட்டில் கையை போட்டு பிசைஞ்சு குழப்பி வச்சு 2 வாய் வச்சுட்டு போயிடுவாங்க. அதை எடுத்துக்கிட்டு இந்த மக்கள் முஸ்லீம்களுங்க கேடு கட்ட இந்த மக்கள் என்ன செய்வாங்க, அத ஒரு தபுருக்குன்னு சொல்லி சின்ன சின்ன கப்புல வச்சு விடுவிடா கொடுத்துடுவாங்க. சடப்பக்கீர் கைப்பட்டது, பறக்கத்து இறங்குமா, கையில உள்ள இதெல்லாம் இறங்கி இருக்குமா, அதுல என்ன இறங்கி இருக்கு டெஸ்ட்டுக்கு அனுப்புனா தெரியும். அவ்வளவு நோய்களை பரப்பக்கூடிய கிருமிகளை இறங்கி இருக்கும். அதை பறக்கத்துன்னு சொல்லிட்டு கொடுப்பார்கள். இதெல்லாம் பார்த்து கொந்தளிச்சு போய் நாங்க பிரச்சாரம் பண்ண அதுக்கு இங்க அடிச்சாங்க.
அப்ப என்ன சொல்றேன்னு கேட்டா, மனிதனை வந்து மனுஷனா பார்க்காம அவனை கடவுள் தன்மை உள்ளவர்களாக பார்க்கறீங்களே, இது லா இலாஹ இல்லல்லாஹ்வுக்கு மாத்தமா உங்களுக்கு தெரியவே இல்லையா? இது தவறு என்று விளங்குவதற்கு அல்லாஹ்வை தவிர யாரையும் வணங்க கூடாது இருக்கு. இவன் அல்லாஹ்வாய்வன் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய தூதருங்கிறோம். ஒரு மனிதனை மதிக்கிறதா இருந்தா அவங்க வந்து அதிகமா மதிக்கணும். அவங்களே சஹாபாக்கள் இப்படி மதிச்சாங்களா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்னை இந்த மாதிரி மதிங்க, என் கால்ல உழுவுங்க, என்னை வந்து இந்த மாதிரி வந்து பையத்து செய்யுங்க, உங்களை நான் சொர்க்கத்துக்கு கொண்டு போயிருவேன் சொன்னாங்களா? மாதிரி மா யுஃபாலு பி வலாபிக்கும், அல்லாஹ் என்ன செய்வான்னு எனக்கு தெரியாது, உங்களை என்ன செய்வான்னு எனக்கு தெரியாது, அப்படிதான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே தவிர நான் உன்னை கைபிடிச்சு சொர்க்கத்துக்கு அழைச்சிட்டு போயிருவேன். ஒருத்தர் சேர அல்லாஹ்வுடைய தூதரே, நான் வந்து இன்னி உஹிப்பு முராபகத்துக பில் ஜன்னா, நான் வந்து சொர்க்கத்துல உங்களுக்கு பக்கத்துல இருக்க ஆசைப்படுறேன். அப்ப அல்லாஹ்வுடைய ரசூல் என்ன செய்வாங்க? ஓ நான் கொண்டு போயிடுறேன் அப்படியே சொன்னாங்க. நீ அதிகமாக வணக்கம் செய்து எனக்கு உதவி கொள், நீ அல்லாஹ் அதிகமா வணங்கு, உனக்காக நான் துஆ செய்யலாம், அவ்வளவுதான் செய்ய முடியுமே தவிர நான் உன்னை கூட்டிட்டு போக முடியாது என்றெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. காலில் விழுந்து சைதா செய்யறோம்னு சொல்றாங்க சில பேர், முடியாது. ஒரு மனுஷன் காலில் ஒரு மனுஷன் கும்பிட முடியாது என்று அதை மறுக்கிறார்கள். இப்படியான ஒரு அல்லாஹ்வுடைய ரசூலை ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய சமுதாயத்தில் எப்படி இந்த தரிகா வந்துச்சு, எப்படி இந்த முரீது வந்துச்சு? ஒரு மனுஷங்க இன்னும் சொல்ல போன மாதிரி ஆயிருணுமா? நீங்கள் முரீது வாங்குறதா இருந்தா ஜனாசா இருக்குல்ல, குளிப்பாட்டுற வகையில ஜனாசா என்ன செய்யும்? ஏதா பேசுமா? முதுகு கொஞ்சம் தண்ணி ஊத்துன்னு சொல்லுமா? இந்த பக்கம் நல்லா தேய்ச்சி விடுன்னு சொல்லுமா? ஒன்னும் செய்யாது. அப்ப ஜனாசா வந்து குளிப்பாட்டுற வகையில எப்படி இருக்குதோ அந்த மாதிரி ஷேக் கையில ஒப்படைச்சணும். அவர் என்ன சொன்னாலும் செய்யணும். கொலை செய்யணும் வேணா கொலை செய்யணும், திருட சொன்னா திருட செய்யணும், விபச்சாரம் பண்ணா விபச்சாரம் பண்ண, உனக்கு வழங்க ஏதோ ஹுக்குமத் இருக்குதுல, ஒரு ஞான மெஞ்ஞானத்துல பார்த்திருப்பாரு. இப்படி எல்லாம் சொல்லி கொடுத்து மனுஷனை மூளை செலவு பண்ணி ஒரு கூட்டம் தெரிகிறானுங்க. எந்த அளவுக்கு கொண்டா கல்யாணம் பண்ண அவனுக்கு செய்யறாங்க, பேர் வைக்கணும் அவனுக்கு வைக்கிறாங்க. உங்களுக்கு இரும்பு வியாபாரம் சரியா வராது, நீங்க பிளாஸ்டிக் வியாபாரம் பண்ண கடையை மூடி ஓடி போயிடலாம். அதான் இவன் என்ன சொன்னாலும் எந்த அளவுக்கு பெரிய வியாபாரம் விற்பனை பாருங்க. இவனை பிச்சை எடுத்துங்கிறான். அவன்கிட்ட போய் நான் என்ன தொழில் பண்ண, உங்களுக்கு வந்து இரும்பு சரி வராது, நீங்க வந்து வெங்காயம் வியாபாரம் பண்ணுங்க, இரும்பு கடை மட்டும் வெங்காயம் பிச்சைக்காரனா போயிடலாம். அப்ப இந்த மாதிரி எல்லாம் அந்த அளவுக்குங்க பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுல இருந்து எல்லாத்துக்குமே அவனை கருதம் செய்யறாங்க. இப்படியாக ஒரு கிறுக்கு பிடிச்சு அலைகிறாங்களே, இது வந்து லா இலாஹ இல்லல்லாஹ்வுக்குள்ள இருக்கும்னு நினைக்கிறீங்களா? முகமது ரசூலுல்லாஹ்வுல இருக்கும்னு நினைக்கிறீங்களா? இல்ல. இன்னும் சொல்ல போனா இந்த மனிதர்கள மகா கேடு கெட்டவன் வந்து இந்த மத குருமார்கள் தான் நீங்க கண்மூன பார்க்கலாம். யார ஷேகுன்னு நினைக்கிறீங்களோ, யார பெரியார் நினைக்கிறீங்களோ, முரீது வாங்குறீங்களோ, அவங்க மக்களுக்கு உதவி ஏதாவது நீங்க வாழ்க்கையில பார்த்திருக்கிறீங்களா? மக்களுக்கு உதவ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்களுக்கு உதவுனாங்களா இல்லையா? மக்கள் கஷ்டப்பட்டா உதவுனாங்களா இல்லையா? இவங்க வாங்கி திங்கிறத தவிர ஒரு ஷேகாவது ராஜபாளையத்தை எத்தனை ஏழைகள் இருப்பாங்க. ஒரு ஷேக் வந்து அவர் நிறைய பணம் வச்சிருப்பார்ல, ஏழைகள்லாம் வாங்க, ஆளுக்கு 2 லட்சம் வாங்கிட்டு போங்க, ஆளுக்கு 1 லட்சம் வாங்கிட்டு போங்க, குடிசையை கட்டுறதுக்கு நான் பணம் தர்றேன், கல்யாணம் பண்றதுக்கு பணம் தரேன்னு கொடுத்து ஒரு ஷேக பார்த்திருக்கிறீங்களா? ஷேகுங்கிறான், மகான்கிறான், பணக்காரன் அள்ளி அள்ளி கொடுக்குறான், பணம் நிறைய வச்சிருக்கிறான். அப்படி வாங்கின பணத்தையாச்சும் கொண்டு வந்து ஏழை பாளையில கொடுத்து ஒருத்தனை பார்த்திருக்கிறீங்களா? இவன் பூரா வாங்கி திங்கிறதான் பாக்குறீங்க. வேற வேற சமுதாயத்திலேயும் மகான்கள் இருக்கிறாங்க, அவங்களும் மக்களை ஏமாத்தினா கூட நல்லது கொஞ்சம் செஞ்சுக்கிறாங்க. உண்மையான மார்க்கத்தில் இருக்கக்கூடியவன் ஷேகுன்னு வர்றான், மக்களுக்கு தொண்டு செஞ்சு கூட நீங்க பார்க்க முடியாது. வாங்கி திங்கிறத தவிர வேற ஒண்ணும் செய்யாதவர்கள் எப்படி மார்க்கத்தில் நல்லவங்களா இருக்க முடியும்? அப்ப இதெல்லாம் தவறுன்னு சொல்லும் போது அவங்களுக்கு கோபம் வருது. அவங்க காலில் உளுந்து கிடக்கிற அடிமைகளுக்கு கோபம் வருது. நம்ம அடிக்கணும் திட்டு நினைக்கிறாங்க. ஏன் எதிர்க்கிறோம்? அந்த ஷேக் எங்களுக்கு என்ன பஞ்சாயத்து, அவனுக்கு கொடுக்குற மாதிரி எங்களுக்கு கொடுக்குறோமா? எங்க காலில் வந்து வில்லுன்னு சொல்றோமா? அவருக்கு அவரை மாதிரி எங்கிட்ட நடந்துக்க நாங்க சொல்றோமா? அல்லாஹ் கொடுக்கிற மரியாதை மனுஷனுக்கு கொடுக்காத. நீ எல்லா வகையிலும் அல்லாஹ் வாக்கி இருக்கிற, உள்ளத்தை பக்குவப்படுத்துவாங்கிற. உள்ளத்தை பக்குவப்படுத்துறது எவனுக்கு முடியுமா? படைச்ச இறைவனை தவிர யாருக்கு முடியுமா? என் இதயத்தை, என் உள்ளத்தை நானே கண்ட்ரோல் பண்ண முடியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஓ முகல்லிபில் குலூப், எதை சொன்னாலும் உள்ளங்களை புரட்டக்கூடியவன் மீது ஆணையாக எதை சொன்னாலும் ரசூல் அப்படி சொல்லுவாங்க. சத்தியம் செய்யும் பொழுது என்னால ஒண்ணும் செய்ய முடியாது, உள்ளத்தை புரட்டி விட்டுருவான். ரஹ்மானுடைய 2 விரலுக்கு மத்தியில் இருக்கிற உள்ளங்கள் எல்லாம் பைன இஸ்பாயினி மின் அஸாபி ரஹ்மான் யுகல்லிபுஹா கைஃப யஷா, மனிதர்களுடைய உள்ளங்கள் எல்லாம் ரஹ்மானுடைய 2 விரல்களுக்கு மத்தியில் இருக்கிறது, அப்படி பரட்டி விட்டுருவான். 2 விரல்ல ஒரு பொருள் இருந்தா என்ன செய்வீங்க? இப்படின்னு பரட்டிடலாம். பரட்டுறீங்களா? அந்த மாதிரி ரஹ்மான் பரட்டு வாங்குறாங்க. அதே மாதிரி மனைவியர் விஷயத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிலர் மேல் அன்பா இருப்பாங்க, அன்பா இருப்பாங்க. சில பேருக்கு என்ன செய்வாங்க? கூடுதலாக வந்து அன்பு செலுத்துவாங்க, கொடுக்கல் வாங்கல கரெக்டா இருப்பாங்க. அதுக்கு மன வருத்தப்பட்டு சொல்லுவாங்க, அல்லாவே என் கைவசத்தில் உள்ளதுல நான் கரெக்டா நடந்துக்கிறேன்,
உள்ளத்துல செய்யற தப்பை என்னை பிடிச்சிடாது. நீ உள்ளத்துல நான் ஒருவரை அதிகமாக நேசிப்பது ஏன் கண்ட்ரோல்ல உள்ளது இல்ல. இப்ப ஆயிஷா நாயகி ரொம்ப விரும்புவாங்க. ஆனா மனைவியர் எல்லாருக்கும் சமமா தான் கொடுப்பாங்க. எல்லா வகையிலையும் பாரபட்சம் காட்ட மாட்டாங்க. மனசுல யார் ரொம்ப நேசிப்பாங்க? ஆயிஷாவை. அதுக்கு சொல்றாங்க அல்லாவே, நான் ஆயிஷாவை அதிகமா நேசிக்கிறேன். அது என் கையில உள்ளதா? ஒரு ஆள் அதிகமா நேசிக்கிற நம்ம கண்ட்ரோல் உள்ளதா? நீ எப்படி ஏற்படுத்தி இருக்கிறாய்? அதுக்கு என்னை கேள்வி கேட்றாதே. கொடுக்கல் வாங்கல ஏன் செயல்ல தப்பு இருந்தா என்னை கேள்வி கேளு. இதுல என்ன வழங்குது? அல்லாஹ்வுடைய ரசூல அவங்க கல்ப அவங்க கண்ட்ரோல்ல வச்சுக்கிற முடியாது. அதுல தப்பி தக்கதாமனா நல்லா கேட்க சொல்றான். இறைவா எங்கள் பாதங்களை உறுதிப்படுத்தி செய்வாயாக. அப்படி இருக்கும்போது இந்த சேகுமார்கள் நம்மளை பக்குவப்படுத்தி கொண்டு போயிருவாங்க. நம்ம உள்ளத்தையெல்லாம் பக்குவப்படுத்திடுவாங்க. பார்த்தாலே பாக்கியம், தொட்டாலே பாக்கியம்னா இது எப்படி இஸ்லாம் ஆகும்? இதை நம்ம எதிர்க்கிறோம். அதே மாதிரி இதை எதிர்க்கும் போது அவங்களுக்கு கோபம் வருகிறது. தப்லீக் ஜமாத் அடுத்து என்னது? நம்மளை எதிர்க்கக்கூடியவர்கள் முக்கியமா இருக்கிற ஆள்காரு தப்லீக்னு ஒரு ஜமாத் இருக்கிறாங்க. இவங்க என்ன? இவங்க பல விஷயங்களை எதிர்க்கிறோம். முக்கியமா எதிர்ப்பு என்னன்னு கேட்டா, லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதையும் முகமது ரசூலுல்லாஹ் என்பதையும் முழு சடங்கு ஆக்குனதுல இவர்களுக்கு தான் முக்கியமான பங்கு இருக்குது. வெறும் சடங்கு. என்ன சடங்கு? அல்லாஹ் தொழுகணும்னு கூப்பிடுவாங்க. அது நல்லது. தொழுவதற்காக மக்களை அழைப்பது நம்ம வரவேற்கிற ஒரு காரியம். அவங்களால் நிறைய பேர் தொழுதாங்க, அதை மறக்க முடியாது. தப்லீக் ஜமாத் வருவதற்கு முன்னாடி இருந்ததை விட தப்லீக் ஜமாத் என்று வந்த பிறகு நிறைய பேர் தொழுகையாளிகளாக மாறினார்கள் என்பதை நம்ம மறுக்க முடியாது. மாறி என்ன பண்றாங்கன்னு கேட்டா, பள்ளிவாசல் கூட்டு போயிடுறாங்களா, தொழுகையாளிகள் கூட்டு போயிடுறாங்களா, அங்க போய் மார்க்கம்ங்கிற பெயர்ல சில போதனைகளை செய்யறாங்க. அந்த போதனைக்கு ஒரு புஸ்தகம் வச்சிருக்காங்க. அந்த புஸ்தகத்துக்கு பேரு தப்லீக் நிசாப், தப்லீக் தாலீம் தொகுப்பு. அதுக்கு பேர் என்னது? தப்லீக் நிசாப் என்றும் தப்லீக் தாலீம் தொகுப்பு என்றும் ஒரு புஸ்தகம் வைத்திருப்பார்கள். அந்த புஸ்தகத்தை தான் அவங்க வேதமா ஏற்றுக்கொள்ள வேண்டும். தப்லீக்குடைய கொள்கை என்ன? குர்ஆனை படிக்க கூடாது. தப்லீக்காரர்கள்ட்ட குர்ஆனுடைய தமிழாக்கத்தை படிக்க சொல்லுங்க. அம்மாடி குர்ஆனை படிக்கிறதா? புகாரி புகாரி நெசமாங்க. அப்ப தப்லீக்காரங்க தப்லீக் பள்ளிவாசல்ல சுபுக்கு பிறகு படிப்பாங்க. தப்லீக் கண்ட்ரோல் இருக்கிற பள்ளிவாசல்ல இந்த தப்லீக் நிசாவை படிப்பாங்க. நம்ம சகோதரர் சில பேர் போய் எங்க இதை படிக்கிறீங்களே, குர்ஆனுடைய தமிழாக்கம் அதை படிக்க வேண்டாம். குர்ஆன் படிக்கிறதா? என்னமோ பயங்கரமான ஒரு அடல்ட்ஸ் ஒன்லி புக்கை படிக்க சொன்ன மாதிரி ஒரு கடுமையான முகத்தை வைத்துக் கொண்டு குர்ஆனை படிக்க சொல்றியா, ஹதீஸை படிக்க சொல்றியா, இதை தான் படிப்போம் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய வேத புத்தகமாக எதை வைத்திருக்கிறார்கள்? இதுதான். இந்த புஸ்தகத்தில் என்ன சொன்னாங்களோ அதான் மார்க்கம். அந்த புஸ்தகத்தில் என்ன இருக்கிறது? ஒரே பெரியார் புராணம். அவங்க இந்த வேத புத்தகமாக ஒரு புஸ்தகத்தை வைத்துக் கொண்டு குர்ஆனிலிருந்து நம்மை அப்புறப்படுத்தி விட்டார்கள். குர்ஆன் படிக்காத ஒரு சமுதாயமாக, குர்ஆனை சிந்திக்காத ஒரு சமுதாயமாக, குர்ஆன் மொழிபெயர்ப்பை படிக்காத சமுதாயமாக, படிப்பதை குற்றம் என்று நினைக்கக்கூடிய சமுதாயமாக இந்த தப்லீக் ஜமாத்தார்கள் ஆக்கப்பட்டிருக்கிறார்கள். இது மார்க்கத்தில் தப்பு. அல்லாஹ்வுடைய வேதமே லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் ரெண்டுக்கும் சேர்த்த கான்செப்டே என்ன? குர்ஆன் தான். அல்லாஹ் தவிர வணக்கத்துக்கு யாரும் இல்ல. முகமது அல்லாஹ்வுடைய தூதர் என்றால் அவரிடமிருந்து வந்த செய்தி எது? குர்ஆன் தானே. அவரிடமிருந்து வந்த செய்தியே ஹதீஸ் தானே. அவ முகமது ரசூலுல்லாஹ் என்று வாயில சொல்றான். முகமது சொன்னது என்னடான்னு கேட்டா அதெல்லாம் எனக்கு வேணாங்கிறான். லா இலாஹ இல்லல்லாஹ்னு வாயில சொல்றான். சரி அல்லாஹ் சொன்னது எங்கப்பா? அல்லாஹ் சொன்னா பெரியார் சொல்லணும்ல அப்படிங்கிறான். அப்ப அல்லாஹ் என்ன சொன்னான் என்பதை நீ தெரிந்து கொள்ளாதே, அல்லாஹ்வுடைய ரசூல் என்ன சொன்னார் என்று தெரிந்து கொள்ளாதே, உனக்கு லா இலாஹ இல்லல்லாஹ் தேவையில்லை, முகமது ரசூலுல்லாஹ் தேவையில்லை, இந்த புஸ்தகம் போதும் என்று சொல்லி புதுசா ஒரு வேத புத்தகத்தை உண்டாக்கினான் என்று சொன்னால் இது வரவேற்கத்தக்கதா? அவன் தொழுது விட்டான் என்ற காரணத்திற்காக வேண்டி புது வேதத்தை உண்டாக்குவதற்கு லைசன்ஸ் கொடுக்கலாமா? அவன் தொழுகையாளியை உண்டாக்குறான் என்பதற்காக வேண்டி குர்ஆனை ஹதீஸை பின்னுக்கு தள்ளக்கூடிய ஒரு சித்தாந்தத்தை நம்ம ஏற்றுக்கொள்ளலாமா? இந்த வகையில் நம்ம என்ன செய்யறோம்? தப்லீக்கை எதிர்க்கிறோம். அது மாத்திரம் இல்லாம இந்த ஷேகு முரீது பீருங்கிறோம்ல, இந்த கான்செப்ட் அப்படி அச்சு அசலாக இருக்கக்கூடிய ஒரு இயக்கம் தப்லீக் ஜமாத் தான். மனிதனை கடவுளாக்குவது. அவங்களுக்கு போப்பாண்டவர் மாதிரி ஹசரத் ஒன்னு சொன்னார்னு வைங்க, அவ்வளவுதான். இஸ்லாத்துல போப்பாண்டவர் இருக்கா? 14 நூற்றாண்டா இருக்காங்க. அரசாங்கத்துக்கு வேண்டா சில தலைமை இருந்திருக்கிறாங்க. அபூபக்கர் ஆட்சி, உமர் ஆட்சின்னு சொல்லி உதுமானி ஆட்சி வரைக்கும் இருந்தது. கவர்மெண்ட் ஆண்டார்கள். மதத்துக்கு தலைமை இருந்துச்சா? அது அல்ல காலியா வச்சுட்டான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் கடைசி வரைக்கும் தலைவர். உலகம் அழிகிற காலம் வரைக்கும் இந்த இஸ்லாம் மார்க்கத்துக்கு ஒரு பாப்பாண்டவர் வர மாட்டார். முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தான் தலைவர். அந்த இடம் கடைசி வரை காலியாகத்தான் இருக்கும். அப்படிங்கிற ஒரு மார்க்கம் இஸ்லாம் மார்க்கம். தப்லீக்ல என்ன தெரியுமா?
ஹசரத்ஜின்னு ஒருத்தர் வச்சிருவாங்க. அவர் அகில உலகத்துக்கு அவங்களுக்கு தலைவர். அவர்கிட்ட ஒரு ஆர்டர் வந்துச்சுன்னு சொன்னா அவ்வளவுதான். அல்லாஹ் இல்லேன்னு ஒரு நேரத்தில் சொன்னார்னு வைங்க, அப்ப அப்படி ஏத்துக்குவாங்க. ஏன்? ஹசரத் சொல்லிட்டாரு. குர்ஆன்ல இருக்கிற கூட எப்படி சொல்லுவா, நீ பயான் கேட்ட தெரியும். அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி இருப்பதாக பெரியார்கள் சொல்ல கேட்டுக்கிறோமாங்க. குர்ஆன்ல இருக்குன்னு சொல்ல வசனத்தில் இருக்கு சொல்ல வேண்டியான, குர்ஆன்ல இருக்கிறத சொன்னா கூட அதை பெரியார் சொல்லி இருந்தா தான் குர்ஆன் ஒத்துக்குவாங்க. பயான் எப்படி பண்ணுவாங்கன்னா, அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி இருப்பதாக பெரியார்கள் சொல்ல கேட்டிருக்கிறோம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக பெரியார்கள் சொல்ல கேட்டிருக்கிறோம். புகார்ல சொல்ல மாட்டாங்க, குர்ஆன்ல சொல்ல மாட்டாங்க. அப்ப குர்ஆன்ல இருக்கிற ஹதீஸ் இருக்கிறத கூட பெரியார்கள் குர்ஆன்ல இருக்குன்னு சொன்னா தான் குர்ஆன். ஹதீஸ்ல இருக்குன்னு பெரியார்கள், அவன் யார பெரியாருங்கிறானோ அவர் சொல்லி இருக்கணும். அப்படி இல்லாமல் சொல்லக்கூடாதுங்கிற அளவுல ஒரு மூளைச்சலவை செய்யப்பட்ட கூட்டமாக இருக்கிற காட்சியை பார்க்கிறோம். நாங்கள் எல்லாம் பல வருடங்கள் தப்லீகில் ஊறி போன ஆட்கள். இந்த தௌஹீதுக்கு வருவதற்கு முன்னால் 7 சில்லா, ஒரு சில்லாண்ட என்ன ஜில்லா இல்ல சில்லா, சில்லாண்ட 40 நாளுங்க. 7 சில்லாண்ட எத்தனை நாள்? 280 நாள். 280 நாள் நான் தப்லீக் ஜமாத்தை தொடர்ச்சியா போயிருக்கிறேன். 7 சில்லா போகணும், ஆலிம்கள்லாம் 7 சில்லா போகணுமா, பொதுமக்கள்லாம் 1 சில்லா போகணுமா, இதை சர்த்து வச்சுக்கிறாங்க. எங்கிருந்து எடுத்தாங்களே தெரியல. அப்ப இந்த 7 சில்லாவுல போகணுது ஆலிம்கள் போகணும்னு சொன்னாங்க. நம்பி நான்லாம் என்ன செஞ்சேன், 7 சில்லா போய் இந்தியா முழுசும் போயிட்டு வந்திருக்கிறேன். டெல்லி கில்லி மேவாத்துக்கு தாஜ்மஹால் எல்லா பக்கமும் அப்பதான் பார்த்தது. அப்ப 7 சில்லா போயிருக்கும் பொழுது அவங்களுடைய தலைமையகத்துக்கு நான் போயிருக்கிறேன். அங்க போனா இந்த மடங்கள்ல பாப்பீங்கல்ல, மடாதிபதிகளுக்கு உள்ள மரியாதை, அந்த மரியாதை ஹசரஜி கொடுக்கிற காட்சியை பார்க்கலாம். அங்க போன ஹசரஜின்னா யாரு? அவர் கடவுள் மாதிரியும் அவர் உட்கார்ந்து இருப்பார். எல்லாம் சந்திக்க போவாங்க, அவர் குஷன்ல உட்கார்ந்து போய் நின்றுட்டு தான் உட்கார், சேர் கூட கிடையாதுங்க. ஒருவர் சந்திக்க போனா சமமா உட்கார வச்சு சேர் போடணுமா இல்லையா, அல்ல எல்லாரும் உட்கார மாதிரி தலையில உட்காரணுமா இல்லையா? அவர் குஷன்ல உட்கார்ந்து இருப்பாரு, மத்தவங்க எல்லாம் போனா என்னது உட்கார இடம் கிடையாது, நின்றுட்டு தான் சந்திச்சுட்டு வரணும். அது மாதிரியான ஒரு அடிப்படை, யாருக்கும் மரியாதை கிடையாது. அவருக்கு முன்னிலையில் எப்படி உட்காருவது? ஹஜ்ரத்துக்கு முன்னாடி மனுஷன் உட்காரலாமா? ரசூலுல்லாஹ்க்கு முன்னாடி சஹாபாக்கள் உட்கார்ந்தாங்களா இல்லையா? ரசூலுல்லாஹ்க்கு முன்னாடி சஹாபாக்கள் நின்றுட்டு தான் இருந்தாங்களா? ஒரு நாள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி தொழுவிக்கிறாங்க, உடம்பு சரியில்லை. உடம்பு சரியில்லைன்னு உட்கார்ந்து தொழுவிக்கிறாங்க. உடம்பு நிக்கிறதுக்கு ஏழலைன்ற உடனே உட்கார்ந்து தொழுவிக்கிறாங்க. அப்ப சஹாபாக்கள்லாம் பார்த்தா நின்று தொழுகிறாங்க. அவங்களுக்கு உடம்பு நல்லா இருக்குது, இவங்களுக்கு உடம்பு சரியில்லை. அப்ப நின்று தொழுவு திருப்பி சொல்றாங்க, நீங்கள் நின்று தொழுவாதீங்க, இமாம் உட்கார்ந்து தொழுதால் நீங்கள் உட்கார்ந்துருங்க. ஏனென்று கேட்டால் பாரசீக மன்னர்கள் இருக்கிறாங்களே, அவங்களுக்கு முன்னாடி மக்கள் உட்கார மாட்டார்கள், நின்று கொண்டிருப்பார்கள். அவர் உட்கார்ந்திருக்க மக்கள் நின்று கொண்டிருப்பார்கள். அது மாதிரி தோற்றம் தருது. நான் உட்கார்ந்து இருக்கிறேன், நீங்க எல்லாம் நிக்கிறீங்க. அப்ப நான் உட்கார்ந்து இருக்கும் போது நீங்க எல்லாம் நிக்கிறீங்கன்னா எனக்காக நிக்கல, தொழுகையுடைய முறையே அதுதான், அதுக்கு தான் நிக்கிறீங்க. ஆனா பாக்குறவனுக்கு என்ன தெரியும், என்னடா இது முகமது அவர் கொண்டு உட்கார்ந்து வரான், இவங்க எல்லாம் நின்று என்னடா அப்படின்னு நினைப்பாங்க. அப்ப முகமதுடைய மார்க்கத்துக்கு பாரசீக மார்க்கத்துக்கு என்ன வித்தியாசம் என்று நினைத்து விடுவார்கள் என்பதற்காக இமாம் உட்கார்ந்து தொழுதால் நீங்களும் உட்கார்ந்து தொழுங்கள். எப்படிப்பட்ட மார்க்கம் பாருங்க. அப்ப இமாம் உட்கார்ந்து தொழுதால் மாமும்கள் நின்று தொழு தப்பே கிடையாது நம்ம பார்வையில பார்த்தா. ஏன்னு கேட்டா இமாமுக்கு அவங்க நிக்கவே இல்லை, அவங்க அல்லாஹ்வுக்காக நிக்கிறாங்க. தொழுகையில நிக்கிறது ஒரு முறை, அதுக்கு நிக்கிறாங்க. இவருக்கு 7 உட்கார்ந்து இருக்காரு, அவங்களுக்கு 7 நிக்கிறாங்க, இதுல எந்த தப்புமே இல்ல. ஆனாலும் ரசூல் ஸல்லல்லாஹு என்ன பாக்குறாங்க, அந்த சாயல் கூட இங்க வரக்கூடாது, அந்த மாதிரியான ஒரு பிற மதத்தில் உள்ள அந்த சாடை கூட இங்க வரக்கூடாது என்பதற்காக வேண்டி நான் உட்கார்ந்து தொழுதால் நீங்களும் உட்கார்ந்தே தொழுங்க, நிக்காதீங்க என்று சொல்றாங்க. அப்ப இந்த ஹசரஜி என்பவர் எப்படி கொள்கையை வகுத்து வச்சிருக்காருன்னு கேட்டா, அவர் முன்னிலையில் யாரும் உட்காரவே கூடாது, அவரை சந்திக்க போனா நின்று கொண்டுதான் சந்திக்க வேண்டும். அது எங்களுக்கு ஒரு அதிர்ச்சியை உண்டாக்குனது. அதே மாதிரி அப்ப அந்த மர்கஸ்ல நாங்க போன ஹசரஜி இருக்கும் பொழுது தொழுகைக்கு காம சொல்லுவாங்க, முதல் சஃப்ல இருந்தா நன்மை கூட போய் நிக்கலாம், அதுக்கு போட்டி போடலாம். அப்ப முதல் சபுக்கு போவதற்காக வேண்டி எத்தனை பேர் முன்னாடி இருப்பாங்க. இவர் காம சொல்லி முடிக்கிற நேரத்தில் இறங்குவார் மேல இருந்து, போன ஹசரஜின்னு வளர்க்குவாங்க. முந்தி நின்றவெல்லாம் விளக்கிட்டு இவர் கடைசியில அப்படியே ஒரு அதிரடி படம் மாதிரி கூட்டு போய் முதல் சபுல கொண்டு நிப்பாட்டுவாங்க. அடே உனக்கு முதல் சபுல ஆசை இருந்தா முதல் நில்லு, உனக்கு முந்தி நிக்கிற அம்புட்டு பேரையும் பெண்ணுக்கு தலை, இதை ஒழிக்கத்தான் இஸ்லாம் வந்தது. இந்த மாதிரி தன்மைகள் கிடையாது என்று பார்த்து உலகமெல்லாம் பாராட்டுறான். பஹ்ருதீன் அலி அஹ்மத் வந்தாரு, ஜாமியா மசூதிக்கு பெருநாத்துல வந்தார் ஜனாதிபதி, இந்தியாவுடைய ஜனாதிபதியா பஹ்ருதீன் அலி அஹ்மத் இருந்தாரு, ஜாகிர் ஹுசேன் இருந்தாரு. அவங்க எல்லாம் பெருநாத்துலைக்கு வருவாங்க டெல்லி ஜாமியா மசூதிக்கு. பாதி பள்ளி ரூஃப் இருக்கும், பாதி பள்ளி ஓபனா இருக்கும், வெயில்லாம் அடிக்கும்.
லேட்டா வந்து அங்கதான் இடம் இருக்கு, அங்க தொழுது போவாங்க. ஜனாதிபதி வர்றான்னு யாருமே இடம் கொடுக்க மாட்டாங்க, அவரும் கேட்கவும் மாட்டாரு, மக்களும் கொடுக்கவும் மாட்டார்கள். இதை பாராட்டி இஸ்லாம் இவ்வளவு அழகான மார்க்கம் புகழ்ந்துட்டு இருக்கிறாங்க. இவன் பள்ளிவாசலுக்குள்ள அசரிச்சிங்கிற பேர்ல என்ன பண்றாங்க, இவர் வரமாட்டாரா, கடைசியா தான் வருவாரா, கடைசியா வந்தாலும் அந்த இடத்துல ரிசர்வ் பண்ணி வைக்கணுமா. அப்படின்னா இது என்ன, இது தன்மை, இது நீங்க என்னவா நினைக்கிறீங்க? இஜித்திமா நடத்துவாங்க, இஜித்திமா தொலைச்சிட்டு போய் தொழுகை பையன் நடந்த பரவாயில்ல, ஒரு விளம்பரம் ஒன்று பண்ணுவாங்க, ஹசரத்தியுடைய துவாவுக்கு வாருங்க, துவாவுக்கு கிளம்பி போனவங்க 2 நாள் 3 நாள் இஜித்திமா நடக்கும், அதுக்கு போக மாட்டாங்க. எல்லாரும் போய் சேரக்கூடிய நேரம் என்னன்னு கேட்டா 27ஆம் தேதி மகரிபுக்கு பிறகு ஹசரத்ஜி அவர்கள் துவா செய்கிறார்கள், அனைவர் வாருங்கள். என்னமோ அவர் துவா செஞ்சா கண்டிப்பா அல்ல ஏத்த தீரணும், அல்லாஹ்வுக்கு ஃபர்ல் அது அப்படி நினைத்து கொண்டு மக்கள் கூட்டம் கூட்டமாக ஒரு மனுஷனுடைய துவாவுக்கு போறாங்க. அப்படி இஸ்லாத்துக்கு ஏதாவது கேரண்டி உண்டா? பெரிய ஆளுக்குன்னு வச்சுக்கிட்டா கூட அந்த துவா ஏத்துக்கணுமா? கிடையாது. அல்லாஹ் நானா பெரிய ஆள் துவா வீசி கடாசிருமா, அல்லாஹ் நானா சின்ன ஆள் துவா ஏத்துக்கிறோம். துவாவை ஏற்றுக்கொள்வது ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பது ஆளை பார்த்து கிடையாது. யூனுஸ் நபி துவாவை ஏத்துக்கிட்டானா, அந்த சமுதாய துவாவை ஏத்துக்கிட்டானா? யூனுஸ் நபி ஒரு அல்லாஹ்ட்ட துவா செய்யறாங்க, யா அல்லாஹ் என்னுடைய சமுதாயத்தை அழிச்சிரு, கேட்க மாட்டேங்கிறாங்க, இனிமே திருந்த மாட்டாங்கன்னு அழிக்க சொல்றாங்க. அல்லாஹ் அழிக்கிறதா சொல்லிட்டான், அறிகுறி எல்லாம் வருது. யூனுஸ் நபி ஊரை விட்டு வெளியே போயிட்டாங்க. கடைசியில் ஊர் மக்கள் எல்லாம் கூடி, ஆஹா யூனுஸ் நபி சொன்ன மாதிரி அதாபு வரும் போல தெரியுதே, அழிஞ்சிரும் போல இருக்க, யா அல்லாஹ் எங்களை காப்பாத்துக்கிறாங்க. அல்லாஹ் ஏத்துக்கிட்டான். யூனுஸ் நபி வர்றாரு, யா அல்லாஹ் என்ன இப்படி சொல்லிட்டு அவங்களை காப்பாத்தி விட்ட, ஊர்லாம் அழிஞ்சு போயிருக்கணும் வந்து பார்த்தா ஜேஜன் இருக்குதுன்னு சொல்லி கோவப்பட்டுக்கிட்டு அல்லாட்ட கோவிச்சுக்கிட்டு போறாரு. அல்லாஹ் அதுக்கு பயன்படுத்தின வார்த்தை என்ன, வதன்னூனி இஸ்ஸஹப முகாலிபன், யூனுஸ் வந்து என்னோடு கோபித்துக் கொண்டு போகிறார், வல்லன்ன அல்ல நக்திர் அலைஹி, அவர் மீது சக்தி இல்லை என்று நினைத்து விட்டார், அவர் மீது எனக்கு சக்தி இல்லை என்று நினைத்து ஓடுகிறார். நாதா ஃபி லுலுமாத்தி அல்லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன், பல இருள்கள்ல கொண்டை வச்சு மீனுக்குள்ள வச்சு லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன் என்று சொல்ல வச்சு, திருந்த வச்சு, அழ வச்சு, அவரை கதற வச்சு, மன்னிப்பு கேட்க வச்சு அவரை மன்னிச்சேன். அப்ப யாரு துவாவை ஏத்துக்கணும், ஏன் முடிவா, இவர் முடிவா? இவர் நபி சொன்னா ஏத்தாவணுமா? மக்கள் சொன்னா ஏத்துக்கிற கூடாதா? அப்ப யார் துவாவை ஏற்றுக்கொள்வது என்பதை நான் தான் டிசைட் பண்ணுவேனே தவிர நீ பண்ணக்கூடாது என்று அல்லாஹ் சொல்லிட்டு நபிகள் நாயகத்துக்கு சொல்றான், வலா தகுன் க சாஹிபில் ஹூத், முகமது நபி அவர்களே இந்த மீன் வயிற்றில் இருந்தாரே யூனுஸ், அவர் மாதிரி நீ ஆகிவிடக் கூடாது. எந்த மாதிரி ஆயிடக்கூடாது? ஏன் துவாதம் ஏத்தாகணும், மற்ற மக்கள் துவா ஏத்துக்கிற கூடாது என்று நினைத்தாரே, அந்த மாதிரி நீ ஆகக்கூடாது என்று சொல்லி அந்த ரைட் எல்லாம் விட்டு கொடுக்க மாட்டேங்கிறான். இவன் என்ன செய்யறான், ஹசர்ஜி துவா செய்யறாங்க வாங்குறான். ஹசர்ஜி துவா ஏற்றுக்கொள்ளப்படுங்க, உனக்கு அல்லாஹ்வுடைய ரசூலா, ரசூலா இருந்தா கூட ஏத்துக்கிற மாட்டானே பல துவாக்களை. டிஎன்டிஜே நடத்தும் ஆதரவற்றோர் முதியோர் இல்லம் பெற்றோர்களை பராமரிக்க வேண்டிய பிள்ளைகள் தங்கள் மார்க்க கடமைகளை மறந்து அவர்களை வீட்டை விட்டு வெளியேற்றி எவ்வித ஆதரவும் இல்லாத அனாதைகளாக அடுத்த வேளை உணவுக்கு கூட யாருடைய உதவியையாவது எதிர்நோக்கி காத்திருக்க கூடியவர்களாக மாற்றி விடுகின்றனர். அவர்களை தத்தெடுத்து உணவு, உடை, இருப்பிடம் மற்றும் மருத்துவ தேவையை பூர்த்தி செய்து கொடுத்து பராமரிக்கும் சேவையை தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் மேற்கொண்டு வருகிறது. மறுமை வாழ்க்கைக்கு மகத்தான வெற்றி தரும் இதுபோன்ற சேவைகள் தொடர தங்களின் பொருளாதாரத்தை வாரி வழங்குவீர். உங்களது நன்கொடைகளை டிடியாகவோ செக்காகவோ மணி ஆர்டராகவோ அனுப்பலாம். டிடி அனுப்புபவர்கள் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் வங்கி கணக்கு எண் 7882748827 இந்தியன் வங்கி மண்ணடி கிளை என்ற பெயரில் எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் மாநில தலைமையகம் 30 அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. இரக்க குணம் கொண்டோரே அஸ்ஸலாமு அலைக்கும். தாய் தந்தையை இழந்த அனாதை சிறுவர்களையும் தாய் தந்தை இருந்தும் வறுமையில் வாடும் சிறுவர்களையும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் அன்புள்ளத்தோடு அரவணைத்து வருகிறது. கும்பகோணம் சுவாமிமலையில் அர்-ரஹ்மான் சிறுவர் ஆதரவு இல்லம் விசாலமான கட்டிடத்தில் அனைத்து வசதிகளுடன் இயங்கி வருகிறது. உணவு, உறைவிடம், உடை அனைத்தும் முற்றிலும் இலவசமாக வழங்கப்படுகிறது.
அனாதையை ஆதரிப்பவரும் நானும் சொர்க்கத்தில் இணைந்திருப்போம் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள். எனவே எங்களோடு சேர்ந்து நீங்களும் இவர்களுக்கு ஆதரவு கரம் நீட்ட உங்களது ஜகாத் மற்றும் நன்கொடைகளை தாராளமாக தந்து உதவுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். தமிழ்நாடு தௌஹித் ஜமாத் வங்கி கணக்கு எண் 7882748227 இந்தியன் வங்கி மண்ணடி கிளை என்ற பெயரில் எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி தமிழ்நாடு தௌஹித் ஜமாத் மாநில தலைமையகம் 30 அரண்மனைக்காரன் தெரு மண்ணடி சென்னை 1. இப்ராஹிம் நபி கேட்டாரா இல்லையா? அல்லாஹ் என்ன சொன்னா, இன்னி ஜாயிலுக்குல் இன்னாசி இமாமா, இப்ராஹிமே உன்னை மனித குலத்துக்கு இமாம் ஆக்கிட்டேன் அப்படிங்கிறான். உடனே இவர் என்ன செய்யறாரு, உமின் துர்ரியத்தி, அல்லாஹ் என்னை மட்டும் ஆக்கிறாத, எனக்கு பெரிய புள்ள குட்டிலாம் ஆக்குங்கிறாரு. யார்? இப்ராஹிம் நபி. அல்லாஹ் ஏத்துக்கிட்டானா? லா யனாலு அஹதில் ஸாலிமீன், அநியாயக்காரர்களுக்கெல்லாம் இந்த உடன்படிக்கை கட்டுப்படாது, ஒழுங்கா நடந்தானே ஆக்குவேன், ஆக்காம இருப்பேன், ஓ சந்ததிகள்லாம் இமாம் ஆக்க முடியாதுன்றான்ல. அப்ப இப்ராஹிம் நபி உன்னை கேட்கிறாங்க, முடியாதுன்றான்ல, ஏத்துக்கிற முடியாதுங்கிறான். அப்ப துவாக்களுக்கு வாருங்கள்னு கூப்பிடுறாங்களே, சரியா? இந்த வகையில தப்லீக் என்ற இயக்கம் தவறான இயக்கம் என்று நாங்கள் பிரச்சாரம் செய்கிறோம். அது போக உலகத்துக்கு செய்யற கடமை இருக்குது. இஸ்லாம் என்பது ஒரு மட கூட்டத்தை உண்டாக்குறது, அதுக்கு உண்டான மார்க்கம் கிடையாது. தீனையும் செய்யணும், துன்யாவும் செய்யணும், பொண்டாட்டி பிள்ளையோட வாழணும், சந்தோஷமா இருக்கணும், பொருளாதார சம்பாதிக்கணும், புள்ள குட்டியில கவனிக்கணும், படிக்க வைக்கணும், எல்லாமே செய்யணும், அல்லாஹ் வணங்கணும். அப்ப அல்லாஹ் வணங்கணும், தீனு வேணும், துன்யா வேணும். 2 ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆகிரத்தி ஹஸனா. நமக்கு அல்லாஹ் சொல்லி தர துஆவே என்ன? துன்யாவிலையும் நல்லதை கொடு, ஆகிரத்திலையும் நல்லதை கொடு. ஆகிரத்து மட்டும் வேணும், துன்யா வேணான்னு சொல்லக்கூடிய மார்க்கத்தை நமக்கு தரல. இவங்க என்ன பண்ணுவாங்க, வாங்க அல்லாஹ்வுடைய பாதையில வாங்க, கடை இருக்கு அல்லாஹ் பாத்துக்குறோம் வாங்க, வீட்டுல பொண்டாடி தனியா அல்லாஹ் பாத்துக்குறோம் வாங்க, இந்த மாதிரி இப்பதான் பிரசவமா இருக்கு அல்லாஹ் பாத்துக்குறோம் வாங்க, எதை சொன்னாலும் அல்லாஹ் பாத்துக்குவாங்கன்னு சொல்லிட்டு அவனை தொழில் பண்ண விடாம இப்படி போதையில் ஆகி தப்லீக் நல்ல குடும்பத்தை கவனிச்சிருந்திருப்பான். தப்லீக் போயிட்டு வந்த பிறகு என்னவாயிரும், அவனுக்கு தாம்பத்தியம் இருக்காது, வியாபாரமும் இருக்காது, வைத்தியம் போதில் இந்த மாதிரி இப்படியே அல்லாஹ்வுடைய பாதை, அடுத்து எந்த ஊரு இப்படியே ஊர் சுத்துற ஆளா என்ன செய்யறாங்க, ஆக்கிறாங்க. சரி, அல்லாஹ்வுடைய பாதையில வான்னு கூப்பிடுறாங்களே, அதுலயே உறுதியா இருக்கிறானுங்கள. நம்ம யாராவது பிரயாணத்துக்கு பண்ணும்போது சட்டி பட்டலாம் தூக்கிட்டு பாத்துக்கிறோமா? சோத்துக்கு அல்லாஹ் பொறுப்பேற்றுக்கிற மாட்டான், அதுக்கு மட்டும் ஏத்துக்கிற மாட்டான். அதுக்கு சட்டி பொட்டி கத்தி எல்லாம் எடுத்துக்கிறாங்க. இந்த தப்லீக்ல போனாங்கன்னு சொன்னா அவங்க பொட்டணத்துல முக்கியமா இது இருக்கு, இதெல்லாம் இருக்கும். சமையல் செய்யற பாத்திரம், அரிசி, கத்தி, தேங்காய் துருவுறது, என்னென்ன அத்தனை சாமான்ல எடுத்துக்கிட்டு போறாங்க. அப்ப நம்ம அல்லாஹ் பாத்துக்கிற மாட்டானா? சோத்துக்கு மட்டும் எல்லாம் ரெடி பண்ணிட்டு போகணுமா? எல்லாத்துக்கும் பொறுப்பேற்றுக்கிறோம் அல்லாஹ். கடையெல்லாம் பொறுப்பேற்றுக்கிறோம், விட்டுட்டு வா. சோத்துக்கு பொறுப்பேற்று நம்மளா ஏத்துக்கணும். அப்ப திண்ணி பண்டாரங்களை நீ உண்டாக்குறியா? அல்லாஹ் பாத்துக்கிறான், என்ன செய்யணும்? ஒண்ணுமே எடுக்காதீங்க, அல்லாஹ் அப்படி இறக்குவான், மரியமலை இறக்குற மாதிரி ரிஸ்க் இறக்குவான், வாங்க பள்ளியாசல் போன்னு கூட்டு போ. அது பொய்யானது, உண்மையான இருக்கணுமா? நீ செய்யற நம்பிக்கையில் உண்மை இருக்கணுமா இல்லையா? அப்ப எல்லாத்தையும் அல்லாஹ் பாத்துக்கிறான்னு சொல்லிட்டு மக்கள் எல்லாம் அப்புறப்படுத்தி அது சோத்துக்கு பாத்துக்கிற மாட்டான் உண்டாக்குற. சோத்துக்கு எவனும் கொடுக்காத அக்கறை இவன் தான் கொடுக்கறான். எவனுமே சாமியார் திருவிட வச்சு அவனா பரவாயில்ல, ஒரு திருவிடோட போயிருவான். இவன் அதையெல்லாம் தாண்டி எக்ஸ்ட்ரா அனைத்து சாமான்களையும் அரிசி பருப்பு அம்பட்டையும் கொண்டு போறாங்க. அப்ப இது மாதிரியான ஒரு கூட்டம். இன்னும் சொல்ல போனா நாட்டில் எவ்வளவு விஷயங்கள் இருக்கு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி போர் செஞ்சிருக்கிறாங்க, தீமைகளுக்கு போராடி இருக்கிறாங்க, உலகத்தில் நல்லது கிட்டதான் கவனிச்சிருக்கிறாங்க, எல்லாத்தையும் பேசியிருக்கிறாங்க. இவங்க இஜ்திமா நடத்துறாங்க இல்ல, இப்ப நம்ம கூட்டம் நடத்தணும்னு வைங்களேன், இங்க உளவுத்துறைலாம் எழுதுவாங்க. இப்ப நம்ம கூட்டம் நடத்தணும்னா எல்லாத்தையும் ரிப்போர்ட் எழுதிட்டு இருப்பாங்க. என்னென்ன பேசுறோம், என்னென்ன உதாரணம் அனைத்தும் என்ன செய்யும் எழுதப்பட்டு உடனே இன்னைக்கு காலையில் அங்க போய் நிற்கும், அங்க போயிடும், உளவுத்துறை அதிகாரிக்கு போயிடும். இப்ப தப்லீக் இஜ்திமா நடத்துறாங்கல்ல, அதுக்கு அனுப்புனாங்க உளவுத்துறையை. குறிப்பிட்ட ஆரம்ப காலத்தில் அனுப்புனா உட்கார்ந்த ஒண்ணுமே புரியல. ஒரு நபரம் உட்காந்து பாத்துருக்காங்க, 3 நாள் உட்காந்து பாத்துருக்காங்க. ரிப்போர்ட் எழுதிவிட்டான், இவங்க வானத்துக்கு மேல உள்ளதை பேசுகிறார்கள், இல்லாட்டி பூமி கீழே உள்ளதை பேசுகிறார்கள், இங்க உள்ள உண்மை கிடையாது. அப்ப உளவுத்துறை போவாது, இவங்களை பத்தி பிரச்சனையே கிடையாது, இங்க உள்ள எதுவும் பேச மாட்டாங்க. இங்க படிக்காம இருக்கிற அதுக்கு என்ன செய்யறது, வரதட்சணையில கஷ்டம் அதுக்கு என்ன செய்யறது, ஏழை மக்கள் அவங்க என்ன செய்யறது, தொழிலுக்கு என்ன செய்யறது, வேலை வாய்ப்புக்கு என்ன செய்யறது, படிப்பறிவு இல்லாம என்ன செய்யறது, இதெல்லாம் கவனிக்க மாட்டாங்க. என்ன பேசுன, கபருக்கு கீழே வானத்துக்கு மேல பேசுப்பா, இதையும் பேசு. 3 பேசுறது 2 ஏன் பேசுற? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 மட்டும் தான் பேசுறாங்க. கபருக்கு கீழே உள்ள பேசவனான்னு சொல்லல, மேல உள்ளதை பேசவனா, அது பேசு. இதையும் பேச மாட்டேங்கிற, துன்யாவுல உள்ள விஷயங்களையும் பேசணுமா இல்லையா? அப்ப 3ஐ நம்ம மார்க்க, இதுதான் அடித்தளம். இதுல இருந்துகிட்டு தானே அதை பேசுறேன். இப்ப பூமிக்குள்ள போய் பேசல, நீ பேசுறதே மேல உட்கார்ந்துட்டு பேசுற. அப்ப பூமிக்கு மேல உட்கார்ந்து பேசும்பொழுது பூமிக்கு மேல உள்ள விஷயங்களை சொல்லணுமா இல்லையா?
அப்ப இவர்களுக்கு எந்த உளவுத்துறை ரிக்கார்ட பண்ண மாட்டாங்க. இவங்க ஒரு டைப்பா முஸ்லீம்களை கொண்டு பள்ளிவாசல் அடிச்சு விட்டா துவா செய்யுங்க. பள்ளிவாசல் அடிச்சுட்டா துவா செய்யத்தான் வேணும். அதுதான் மார்க்கமா? நம்ம ஒண்ணுமே செய்யறது இல்லையா? நம்ம காப்பாத்த போராடலாம் இல்லையா? எதுக்கு தான் துவா செய்யுங்க? இப்படியாக ஒரு மூளைச்சலவை செய்து வீரத்தை மழுங்க செய்து உணர்வுகளை மழுங்க செய்து இஸ்லாத்துக்கு தப்பான வடிவம் கொடுத்து ஒரு கூட்டத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். இது நன்மை தரல, எந்த தீமையும் தடுக்க மாட்டார்கள். எந்த தீமையா தடுத்து பிரச்சனை பண்ணிருக்காங்களா? தீமையை தடுக்க போனா வெளிச்சம் வந்தா இருள் போயிருமா. நன்மை நம்ம ஏவிக்கிட்டு இருப்போம், தீமை தன்னால போயிரும். இப்படி உதாரணம் காட்டுவாங்க. ஒரு இடத்துல மலம் இருக்குன்னு வைங்களங்க, அத்தனை ஊத்துனா வாசம் போயிருமா? மலத்தை அப்புறப்படுத்தி தானே ஊத்தணும். அப்படி நம்மளும் உதாரணம் சொல்லலாம்ல. வெளிச்சம் வந்தா இருட்டு போயிருங்கிறது உதாரணம். அந்த உதாரணம் வெளிச்சத்துக்கு தான் பொருந்தும். இது மலத்துக்கு தான் பொருந்தும். நீங்க மார்க்கத்துக்கு ஏனதை கொண்டு வர்றீங்க? மார்க்கத்தில் என்ன? அம்ரு பில் மாரூஃப் நஹி அனில் முன்கர் ரெண்டு இருக்கா இல்லையா? உங்களில் நன்மை ஏவுகிற கூட்டம் இருக்கட்டும், தீமையை தடுக்கிற கூட்டம் இருக்கட்டும். தீமையை தடுக்க மாட்டார்கள். வரதட்சணை எதிர்த்து தவளிக்காரன் பேசினானா? நான் கேட்கிறேன், தர்கா ஷிர்க் தானப்பா, நிறந்த நரகம் தானப்பா, நீ தர்காவுக்கு போட்டாலும் பரவாயில்ல தொழுவுங்கிறான். தர்காவுக்கு வேண்ட ஒரு பக்கம் போய்க்க தொழுது கேட்கிறான். நீ தொழுதுட்டு போய் தர்காவுக்கு போனா தொழுக பயன் தருமா அவனுக்கு? அப்ப தர்கா கூட என்னைக்கா பேசிருக்கிறாங்களா? அப்ப தீமைகளை தடுக்காத ஒரு கூட்டத்தை உண்டாக்கி, சோத்து மாடங்களை உண்டாக்கி, ஒரு எஸ்கேபிசம் பாங்கல, உலகத்தை விட்டு வெளியேறி போற ஒரு கூட்டம், அந்த மாதிரியான உண்டாக்கி இஸ்லாத்தை முஸ்லீம்களை கேவலப்படுத்துகிற ஒரு செயலை தப்லீக் இயக்கம் செய்கிறது என்ற காரணத்தினால் அதுல போய் விழுந்துடாதீங்க என்று நாங்கள் எச்சரிக்கிறோம். அவன் ஒன்னாச்சு எல்லாம் சேருவாங்க. நம்மளுக்கு விளங்குதா? இப்ப எல்லாம் ஏன் சேர்றாங்கன்னு விளங்குதா? தௌஹீத் ஜமாத் பிரச்சனை வந்த உடனே தப்லீக் சேருவான், ஹனபி சேருவான், சாபி சேருவான், தர்கா சேருவான், தரிகா சேருவான், தமுக சேருவான், விடியல் சேருவான், பாப்புலர் சேருவான், தோளாந்துருத்தி எல்லா இடமும் சேருவானோ. என்னன்னு கேட்டா அனைத்தையும் குறை சொல்றோம். இவங்க எல்லாம் எதிர்க்கிறாங்க என்று கேட்டால், நீ மக்களை ஏமாத்தி அரசியலுக்கு போறாங்கிற, அரசியல் ஒரு சாக்கடை, நீ மக்களுக்கு ஒண்ணுமே செய்ய முடியாது, அங்க போய் ஜாலராதான் தட்டுவே, போனாலும் அப்படிதான் தட்டிட்டு இருக்கிறாங்க, மக்களுக்கு பேசுனது கிடையாது, இந்த மாதிரி நீ போய் கும்பிட்டு ஓட்டு வாங்க அவசியம் கிடையாது. ஓட்டு வாங்க கும்பிடணுமா இல்லையா? சாராயம் வாங்கி கொடுக்கணுமா இல்லையா? எல்லா நெறிமுறையும் மீறணுமா இல்லையா? ஏன்டா இதெல்லாம் செய்றீங்கன்னு கேட்கறதுனால இவங்க எல்லாத்துக்கும் கடுப்பு. மார்க்கரிய இவங்களுக்கு கடுப்புன்னு சொன்னா இவங்களுக்கு என்ன கடுப்பு? நம்ம எம்எல்ஏ அவர்களுக்கு பிடிக்கல, நம்ம எம்பி அவருக்கு பிடிக்கத்தான் இல்ல. அவங்க போய் தொலைஞ்சு நீ ஈமான விடுறியடா. எம்எல்ஏ போய் பரிவட்டம் கட்டிட்டு வர்றான், நெத்தில திலகம் போட்டு வர்றான். யாரு? முஸ்லீம் எம்எல்ஏ ஓட்டு கேட்க போறானா கோயில் கூட்டு போயிருவாங்க. அப்படி ஒரு ராமத்து போட்டு அனுப்பிவிட்டுருவாங்க. பார்க்கல நாங்க நேரத்தையும் தொழுதுகிட்டு நல்லா இருந்த மனுஷன் ஆயிடுறான், அதோட முஸ்லிக் ஆகி போயிடறான். ஏன்டா ஒரு தேர்தலில் போய் எம்எல்ஏ ஆகுறதுக்காக நீ ஈமான இழக்கணுமா? சரி, மக்களுக்கு ஏதாவது குரலாவது கொடுத்துருக்கீங்க. லத்தீப் கொடுத்தாரா? சமது கொடுத்தாரா? இப்ப மாமாக்கள் போயிருக்காரு ஒருத்தர் ஜவாஹிர், அவர் கொடுத்தாரா? எல்லாம் அம்மா 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 தான். இதுக்கு போய் என்ன செய்ய போற? நீ போய் அதான் செய்ய போற இப்படின்னு சொன்னா உடனே பத்தியில ஒன்ன சேர்றாங்க, எல்லாம் சேர்றாங்க. ஏன்? நீ நாங்க சொல்ற தப்ப நீ சுட்டி காட்டு, ஓன் தப்ப நாங்க சுட்டி காட்டுறோம் அப்படி எடுத்துக்கொள்றது விட்டு தவறுகளை நம்ம சுட்டி காட்டணும்னா எல்லாம் ஒன்னா சேர்ந்துக்கிட்டு இவங்களை அழிச்சிடணும், இவங்களை நம்ம இஷ்டப்படி விட மாட்டேங்கிறாங்க, நம்ம மார்க்கத்தை மீற விட மாட்டேங்கிறாங்க, மக்களை வெளிக்கெடுக்க விட மாட்டேங்கிறாங்க, நம்ம மக்களை ஏமாத்த விட மாட்டேங்கிறாங்கிற கோபத்துல அனைவரும் ஒன்று திரண்டு கொண்டிருக்கிறார்கள். இந்த ஒரு அடிப்படையை புரிந்து கொண்டு நமக்கும் மற்றவங்களுக்குள்ள உள்ள வேறுபாடு வித்தியாசம் லா இலாஹ இல்லல்லாஹ் தான், முஹம்மது ரசூலுல்லாஹ் தான். அதை நம்ம வாயால் மட்டும் சொல்லாமல் கல்பால் சொல்லுங்கள், மனதால் சொல்லுங்கள், உள்ளத்தில் ஆழ பதிச்சு சொல்லுங்கள், அதுக்கு ஏற்றவாறு செயல் கொண்டு வெளிப்படட்டும். இங்கே வெளிப்படுது. தௌஹீத் ஜமாத்தில் ஒருத்தன் இணைந்தால் அல்லாஹ் வணங்குறான், தர்காவுக்கு போக மாட்டான், தண்ணி அடிக்க மாட்டான், வரதட்சணை வாங்க மாட்டான், சினிமாக்கான பின்னாடி போக மாட்டான், ரசிகர் மன்றம் வைக்க மாட்டான். என்னத்தை கண்ட? இந்த மக்கள் மத்தியில் என்ன கேடை நீங்கள் பார்த்தீர்கள்? இந்த இளம் வயசுல எப்படி ஆட்டம் போடுற வயசு, ஒவ்வொருத்தனும் என்ன மாதிரி ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்கிறான். அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு வயசுல எப்படியான ஒரு நிலையில் இந்த மக்கள் செய்யறான், ரத்த தானம் பண்றேங்கிறான், தெருவு சுத்தம் பண்றேங்கிறான், அந்த சேவைங்கிறான், முதியோர் வாங்கி தர்றேங்கிறான், ஜக்காத்து பண்ண திரட்டுறான், சித்ரான்னு சொல்லி வசூல் பண்ணி கொண்டாந்து வீடு வீடா பெருநா கொண்டாடுறதுக்கு விநியோகம் பண்றான், குர்பானி அரிசி கொண்டாந்து கொடுக்கறான், இப்படி ஆம்புலன்ஸ் சேவைங்கிறான். எதை எடுத்தாலும் சேவையாக செய்யற ஒரு இளைஞர் கூட்டம் உண்டாயிருக்கான காரணம் என்ன? லா இலாஹ இல்லல்லாஹ் ஆழ பதிந்து மரமாக மேல வானலா உயர்ந்து அதிலிருந்து இந்த கனிகள் எல்லாம் வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது. இது சரியா பதியலன்னு சொன்னா, இது சரியா பதியல என்ன செய்யும்? வாயில லா இலாஹ இல்லல்லாஹ் வரதட்சணை கல்யாணத்துக்கு கல்பாத்தியா நடக்குமா இல்லையா? வாயில லா இலாஹ இல்லல்லாஹ் வரதட்சணை பாத்தியா பள்ளியா சொல்லி ஓதியா இல்லையா? அதான் காய்க்கும். அந்த கெட்ட விதைக்கு கெட்ட காய் தான் காய்க்கும்.
இதை புரிந்து கொண்டு நடக்கக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களையும் எங்களையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். Allah